குட் ஈவினிங். ரைட், நாங்கள் துவங்குவோம். ரைட், நாங்கள் இன்றைக்கு போன கிளாஸில் நாங்கள் இந்த சென்ட்ரல் பேங்கிங்கை துவங்கி போட்டு நாங்கள் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு அப்போ நாங்கள் இப்போ தொடர்ந்து சென்ட்ரல் பேங்கிங்கை படித்து கொண்டு போவோம். அப்போ நாங்கள் போன கிளாஸில் இதுகளெல்லாம் படித்த நாங்கள் அது என்னென்று துவங்கினது, எத்தனையாம் ஆண்டு துவங்கினது, 50ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஜான் எக்ஸ்டர் என்பவர் தான் முதலாவது ஆளுநராக இருந்தார். அப்ப அந்த நேரங்கத்தில் மத்திய வங்கியின் நோக்கங்கள் 4ஆக வரையறுக்கப்பட்டது. அதுல முதலாவது என்னென்னா இலங்கை ரூபாவின் உள்நாட்டு பெறுமதியின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது. அப்ப இலங்கை ரூபாயின் உள்நாட்டு பெறுமதியின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது என்பது முதன்மையான ஒரு நோக்கமாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதியை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்காக பராமரிப்பது. அதாவது இப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு டாலர் $202 சொன்னா அதுதான் அந்த இலங்கை ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதி. அப்ப அதையும் நாங்கள் பராமரிப்பது. அதை விட்டு உப உற்பத்தி வேலை வாய்ப்பு மற்றும் வருமான மட்டங்களை பொருளாதாரத்தினுள் பராமரிப்பது. அப்போ உற்பத்தி வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், ஜிடிபி என்றது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதுதான் சொல்றது. உற்பத்தி, வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுகளை பற்றி பார்ப்பது. நாட்டில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்துவதற்கான ஊக்கப்படுத்தல்களை வழங்குதல். அப்ப நாட்டில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்துவதற்கான ஊக்கப்படுத்தல்களை வழங்குதல், வளங்களை நாங்கள் பயன்படுத்தணும் என்ற அடிப்படையில். எவ்வாறாயினும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி மற்றும் விலை உறுதிப்பாடு என்பவற்றை பேணுவது இலங்கை மத்திய வங்கியின் நோக்கமாக இருந்தது. அப்ப இதுல சில முரண்பாடுகள் இருந்தது. அதன் காரணமாக 2000ஆம் ஆண்டு அளவுல இந்த நோக்கங்கள் சுருக்கப்பட்டன. அப்ப சுருக்கப்படைக்கு அது என்ன மாதிரி வருதுன்னா பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு, மற்றது நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு. ஒன்று எக்கனாமிக் அண்ட் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, மற்றது ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டாத்தான் இருக்கிறது. அப்ப பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டுக்குள்ள என்ன வருது என்று பார்த்தா, பொருளாதார உறுதிப்பாடு என்பது என்ற பதமானது பிரதானமான பொருளாதார மாறிகளான சேமிப்பு, முதலீடு, தொழில்நுட்பம், மூலதனம் என்பவற்றை குறிப்பிடுகின்றது. அப்போ ஒரு விருப்பமான மட்டத்தில் பெரிய விலை தளம்பல்கள் அல்லாமல் விலை உறுதிப்பாடு பேணப்பட வேண்டும், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. அப்ப விலையை உறுதியாக பேணுவது என்பது மத்திய வங்கியின் முக்கிய நோக்கங்கள்ல உண்டு. அதுக்கு தேவை பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். பணவீக்கத்தை இறுக்கமாக கட்டுப்படுத்தினா பெரிய தளம்பல்கள் அல்லாமல் விலை உறுதிப்பாடு இருக்கும். அப்படி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, விலை உறுதிப்பாட்டை பேணுவது என்னென்று சொன்னா நாணய கொள்கையின் ஊடாக. நாணய கொள்கை என்பது என்ன? பண நிரம்பல் ஊடாக. அப்ப பண நிரம்பலை கூட்டுவதில் குறைப்பதன் ஊடாகத்தான் இந்த விலை உறுதிப்பாடு பேணப்படுகின்றது. அதுதான் மத்திய வங்கியின் வேலையாக இருக்கின்றது. இது 2 வகைப்படுகின்றது. அப்ப உள்ளூர் பெறுமதியை உறுதிப்பாடு. அப்ப நாங்கள் அங்க மேல பார்த்த முதலாவது விடயத்தை சொல்லுது. உள்ளூர் பெறுமதியின் உறுதிப்பாடு என்பது இலங்கை ரூபாவின் உள்நாட்டு பெறுமதியின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது. அடுத்தது வெளியூர் பெறுமதி உறுதிப்பாடு என்பது வெளிநாட்டு பெறுமதியின் விலை உறுதிப்பாட்டை குறிக்கின்றது. அது மேல குறிப்பிட்ட 2வது, அதாவது வெளிநாட்டு பெறுமதியின் உறுதிப்பாடு. டொலரோடு ஒப்பிடும் பொழுது எங்கட நாணயம் வீழ்ச்சி அடையக்கூடாது, இறுக்கமாக அதை இருக்கவும் கூடாது. ஒரு உறுதியான நிலையை பேணுவதுதான் முக்கிய நோக்கம். நிதி முறையில் உறுதித்தன்மை. அப்ப இது 2வது. முதலாவது விலை உறுதிப்பாடு, 2வது நிதி முறைமையில் உறுதித்தன்மைன்றது ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி என்று சொன்னா இப்போ ஒரு ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒன்று இலங்கையில் இருக்குது தானே. மத்திய வங்கியின் ஊடாக பணம் எங்க வருகின்றது? வணிக வங்கிகளுக்கு. அதோடு சேர்ந்து லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்குகளுக்கு வருகின்றது. அப்படி வார பணம் நிதி கம்பெனிகளுக்கும் போகின்றது. அப்படியான பணம் பொதுமக்களின் கைக்கு போகின்றது. பொதுமக்கள் கடன்களை பெறுகின்றார்கள், கடன்களை செட்டில் பண்ணுகின்றார்கள். அது ஒரு அபிஷியல், உத்தியோகபூர்வமான ஒரு ஒழுங்குமுறை. அது நிதி முறை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், ஃபைனான்சியல் சிஸ்டம். அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை நாங்கள் உறுதியாக பேண வேண்டும்.
உறுதியாக பேணுவது என்றால் என்ன? மக்கள் வந்து இந்த வங்கித்துறையில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை உயர்த்த வேண்டும். அதை நாங்கள் ஒழுங்காக பேண வேண்டும். அந்த உறுதித்தன்மையின் ஊடாகத்தான் மக்கள் பணத்தை நம்புவார்கள். அதாவது அன்அபிஷியலா இருக்கின்ற சில வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் அப்படியான முறையில மக்கள் கடன்களை வாங்குவதை தவிர்த்து நியாயமான வட்டி வீதத்துக்கு மக்கள் உத்தியோகபூர்வமாக உள்ள இந்த வணிக வங்கிகள் அவற்றில் போய் கடன் வாங்கும் பொழுது அவர்கள் வந்து மக்களும் பயனடைகின்றார்கள். நாட்டின் உத்தியோகபூர்வமான ரீதியில கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றது. பொருளாதார எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்துக்கு உறுதியாக இருக்கின்றது. அப்ப எப்பொழுதும் வந்து நிதி உறுதிப்பாட்டை நாங்கள் பேணினால்தான் மத்திய வங்கியின் நோக்கமான பண நிரம்பலை அச்சிட்டு வெளியிடுதல், பணத்தை அச்சிட்டு பண நிரம்பல் மூலமாக கூட்டுதல், குறைத்தல் மூலமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல் என்ற எல்லா விடயங்களும் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுக்காக நாங்கள் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா பைனான்சியல் சிஸ்டத்தை நாங்கள் ஒழுங்காக பேண வேண்டும் என்பது. அப்ப இது இலங்கை மத்திய வங்கி நிதி உறுதிப்பாட்டை உறுதியாக வைப்பிருப்பதற்கான நோக்கத்தை கொண்டிருக்கின்றது. வேறு வகையில் கூறுவதாயும் நிதி உறுதிப்பாடு என்பது முதலீட்டாளர்களுக்கான சாத்தியமான முறையில் சந்தை நிலைமைகளை பேணுவதாக அமைகின்றது. அப்ப இது பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. அப்ப பாருங்க, நிதி உறுதிப்பாடு என்பது முதலீட்டாளர்களுக்கான சாத்தியமான முறையில் சந்தை நிலைமைகளை பேணுவதாக அமைகின்றது. இது பின்வரும் விடயங்களை உள்ளடக்கின்றது. அப்ப நாங்கள் சரியான முறையில எங்களுடைய நிதி முறைமையை ஒழுங்கா வச்சிருந்தா தான் எங்களால வங்கித்துறையை மட்டுமல்லாது வேற வேற, அதாவது பணச்சந்தை, மூலதன சந்தை என்று ரெண்டு உள்ளது. ஒரு வருடமும் ஒரு வருடத்துக்கு உள்ளான கடன்களை பெறும் இடங்களும் கடன்களை அடைக்கும் இடங்களும் கடன் வழங்கும் இடங்களையும் சொல்றது பணச்சந்தை. ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் நடக்கின்ற சந்தையை சொல்றது நிதி சந்தையர், சாரி முதலீட்டு சந்தையர், மூலதன சந்தை. அப்ப இந்த ரெண்டு சந்தைகளையும் பேணுவது வந்து இந்த நிதி முறைமையின் உறுதிப்பாட்டினூடாகத்தான் இந்த ரெண்டு சந்தையும் பேண முடியும். இந்த ரெண்டு சந்தையையும் பேண முடியும். அப்ப அதுல நாங்கள் முதலாவது பார்ப்போம், அது என்ன தொழிற்பாடுன்னா நிதி சந்தையின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது. அடுத்தது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதி செய்தல். நிதி சந்தையின் உறுதிப்பாட்டை பராமரிப்பது, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதி செய்தல். அப்ப முதலீட்டாளர்கள் நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை கொண்டாதான் அவர்கள் வருவார்கள். அதாவது அந்த நாட்டுக்குள் வந்து தங்களுடைய தொழிற்பாடுகளை கூடுதலாக செய்வார்கள். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். வேறு தனியார் முதலீட்டாளர்களும் நிதி சந்தை உறுதியாக பேணப்பட்டால்தான், பராமரிக்கப்பட்டால்தான் அவர்கள் நம்பி முதலீடுகளை செய்வார்கள். அதாவது உள்ளூர் தனியார்கள் கூட அப்படியான வேலைகளை செய்வார்கள். அப்ப வங்கிகளின் பின்னடைவுகளை தவிர்ப்பதற்கு, அப்ப வங்கிகள் வந்து பிரச்சனைகள் வந்து விழக்கூடாது. வங்கியல் பிரச்சனைகளை வந்து விழுந்ததுன்னா அதுவும் வந்து நிதி சந்தையின் உறுதித்தன்மையை பல பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப வங்கிகளின் அந்த எழுத்து பிழைகளை திருத்திக் கொள்ளும், வங்கிகளின் பின்னடைவுகளை தவிர்ப்பதற்கு. அடுத்தது பங்குச்சந்தை நடவடிக்கைகளை தரம் உயர்த்துவதற்கு. அப்ப பங்கு சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்றதோ அது வந்து மூலதன சந்தைக்குள்ள வரும். அந்த பங்கு சந்தை நடவடிக்கைகளை தரம் உயர்த்துவதற்கு வழிவகுக்கும். கூடுதலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கவர்வதற்கு. கூடுதலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் என்று சொல்வது என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வேறு முதலீடுகளிலும் பார்க்க முக்கியமானது என்னன்னு சொன்னா, அங்கு பணம் மட்டுமல்ல, தொழில்நுட்பம், முகாமைத்துவம் என்ற ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு முதலீடு வரும். உதாரணமாக இங்கே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு வேலைக்காக வெளிநாட்டு நேரடி முதலீடு வருகின்றது என்று சொன்னால், அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய பணம் மட்டுமல்ல, அந்த டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் எல்லாம்
அதுக்குரிய அந்த முதலீட்டுக்குரிய டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வரும். அப்ப கூடுதலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கவர்வதற்கும் இந்த நிதி சந்தை உறுதித்தன்மையாக இருக்க வேண்டும். அப்ப மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம் இப்பொழுது 2 என்று நாங்கள் சொன்னோம். விலை உறுதிப்பாட்டை பேணுவது, மற்றது நிதி சந்தை முறைமையை இறுக்கமாக பேணுவது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள். அப்ப மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள்ல முக்கியமானது என்னன்னு சொன்னா பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுதல். அப்ப பணத்தாள்கள் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடுதல் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பணத்தை ஒரு நாட்டுல பணத்தை இப்ப இலங்கையில இலங்கை ரூபான்னு சொன்னா அந்த இலங்கை ரூபாவுக்குரிய பணத்தாள்கள் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடும் உரிமை மத்திய வங்கி என்ற ஒன்றுக்கும் மட்டும்தான் உள்ளது. அப்ப அந்த விசேட பண்பை வச்சுக்கொண்டு அந்த மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப அதை அச்சிட்டு வெளியிடும் வேலை அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அப்ப அரசாங்கமும் இனி இல்லைன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மத்திய வங்கியில அதை மத்திய வங்கிட்ட கொடுத்திருக்குது அந்த வேலையை. அப்ப மக்களும் நம்பி மத்திய வங்கியை நம்புவதால் மத்திய வங்கி வெளியிடும் பணத்தாள்களை நம்பி வாங்குகின்றார்கள். இப்ப நாங்கள் சொல்லுவோம் மத்திய வங்கியை அச்சிட்டு வெளியிடுகின்ற பணத்தால நான் கடையில கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவன் கடைக்காரன் வேண்ட மாட்டேன்னு சொன்னானேன்னா நிலைமை என்ன? மக்கள் அந்த பணத்துல நம்பிக்கை இல்லாம போகுதுன்றதுதான் அர்த்தம். அப்போ ஒருக்கா ஒரு கடைக்காரன் மாட்டேன்னு சொன்னானேன்னா அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் கொடுத்தவன் அந்த காசை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இது இப்படியே பரவி ஒருத்தருமே வேண்ட விரும்ப மாட்டார்கள். அடுத்தது அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படுதல். அப்ப அரசாங்கத்துக்கு வங்கியாக மத்திய வங்கி தான் தொழிற்படும். அப்ப நீங்கள் பார்க்க வேணாம் என்னன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு நிறைய திணைக்களங்கள் இருக்கு. அந்த திணைக்களங்கள் மத்திய வங்கியிலே அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். ஆனா மத்திய வங்கியிலும் பார்க்க இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, வேற வேற வங்கிகள்ல வச்சிருக்கின்ற. ஆனால் முக்கியமாக திரைசேரி மத்திய வங்கியில கணக்க வச்சிருக்கும். அப்ப ஏனைய வங்கிகளுக்கு வங்கியாக தொழிற்படல். வங்கிகளின் வங்கி என்றால் வங்கிகளுக்கு தாய் வங்கி மாதிரி தொழிற்படும். அப்ப அந்த மற்ற வணிக வங்கிகள் இல்லாட்டா உத்தரவாதம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் வேலையை இந்த மத்திய வங்கி செய்கின்றது. அடுத்தது நாணய கொள்கையை அமுல்படுத்தல். நாணய கொள்கையை அமுல்படுத்தல் தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். நாணய கொள்கையை அமுல்படுத்துதல் அந்த வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப பணத்தாள்கள் மற்றும் நாணயங்கள் என்பதனை வெளியிடுதல். அப்ப முதலாவது நோக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இது இந்த மத்திய வங்கியின் பிரதான பொறுப்பாகவும் தனி உரிமையாகவும் உள்ளது. இது நாணய முறைமையின் ஒரு பங்காகும். தாழ் நாணயங்கள் மற்றும் நாணயங்களின் வெளியீடு என்பது நாட்டின் நிதி அலகொன்றின் சொத்துக்களாக கருதப்படுகின்றது. திருத்திக் கொள்ளுங்க, நிதி அலகொன்றின் சொத்துக்களாக கருதப்படுகின்றது. மத்திய வங்கியின் தொழிற்பாட்டின் கீழ் மத்திய வங்கியானது பணத்தை அச்சிட்டு விநியோகித்து பாதுகாத்து அவற்றை பழுதடையும் போது அளித்தும் பெறுகின்றது. அதற்காக புதிய பணத்தை வெளியிடுகிறது. அப்ப இந்த பணத்தை அச்சிட்டு விநியோகித்ததென்றால் நாங்கள் இவ்வளவு முழுக்க இப்ப நான் கதைச்சதுக்குள்ள வருகிறது. ஆனா பாதுகாத்து அவற்றை பழுதடையும் போது அளித்து வருகின்ற என்று சொன்னா மத்திய வங்கி ஒரு பணத்தை அச்சிடும் பொழுது அதுல வெலோசிட்டி இருக்கின்றதான சுழற்சி வேகம். அந்த சுழற்சி வேகத்துல பணம் இன்றைக்கு இப்ப ஒரு 10 பேர்கிட்ட கைமாறுது ஒரு நாளைக்கு சொன்னா யோசிச்சு பாருங்க, 100 நாள்ல எத்தனை பேர்கிட்ட கைமாறும்? 1000 பேர்கிட்ட கைமாறும். அந்த 1000 பேரும் அதை பாவிக்க கொள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பணத்துக்கு ஆயுள் குறைவடையும். அப்ப அது நாங்கள் அச்சிடும் பொழுது நீண்ட காலம் இப்படியான பிரச்சனைகள் தாண்டி பாவிக்கக்கூடிய பணத்தாளாக அச்சிட வேண்டும். அப்ப அதை உறுதி செய்ய வேண்டும் அந்த தன்மையை. அடுத்தது பழுதடையும் போது சரி ஒரு 10 வருஷம் ஆயிட்டு 5 வருஷம் ஆயிட்டு பணம் அப்படி சுத்தி நல்லா பழுதடையுது என்று சொல்லும் போது கடைசியா அதை வச்சிருக்கிறவன் அதுல பெருமதி இருக்கு, ஆனா பழுதடையுது. அப்ப என்ன செய்யறது? அவன் ஒரு வங்கியில கொடுத்து கேட்டா வங்கி அதை வேண்டிக் கொண்டு ஒரு புது காசை கொடுக்கும். அப்ப இந்த வங்கிகள் எல்லாம் அப்படி பொதுமக்கள்கிட்ட பழைய பணத்தை வேண்டிக் கொண்டு புது காசை கொடுத்தோன்னா பழைய காசுகள் சேர்ந்துடும். அந்த பழைய காசுகளை வங்கிகள் கொண்டு போய் மத்திய வங்கிட்ட கொடுத்தால் மத்திய வங்கி
அந்த வேண்டுற பழைய காசுக்கு சமனான புது காசை அந்த வங்கிகள்கிட்ட கொடுத்துட்டு அந்த பழுதடைந்த தாள்களை அழிக்க வேண்டும். அதை பாதுகாப்பாக வெளியிலோரிடமும் சிந்தாம அதை பாதுகாப்பா அழித்து அதனுடைய அழிவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வேலையும் மத்திய வங்கி செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த கள்ளக்காசு அச்சடித்தல். இந்த கள்ளக்காசு அச்சடிக்கும் பொழுது அது சுழற்சிக்கு வரும் பொழுது அதை கண்டுபிடித்து போலீசாருக்கு உதவி செய்ய வேண்டும். போலீசார் அதை கண்டுபிடித்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதற்கு உதவி செய்ய வேண்டும் மத்திய வங்கி. ஏனென்று சொன்னா இந்த கள்ளக்காசுகளும் புழக்கத்துக்குள்ள வந்து அதை நாங்கள் கண்டுபிடிக்காமல் அதுக்குரிய தண்டனையை கொடுக்காம விட்டா மத்திய வங்கியின் நோக்கம் நிறைவேறாம போயிடும். கள்ளமாக அச்சடித்து பணத்தை விட்டவன் பணக்காரனா போயிடுவான். அதே சமயம் பண நிரம்பல்ல இந்த கள்ளக்காசும் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது பண நிரம்பல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே மத்திய வங்கி வந்து சிஐடியோட சேர்ந்து முக்கியமாக, அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோடு சேர்ந்து முக்கியமாக இந்த சட்ட ரீதியான பணத்தை பாதுகாக்கும் பொருட்டு இந்த கள்ள காசு அச்சடித்து சுழற்சியில் உள்ள விடயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நிறைய உதவி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. அதுக்கான ஒத்துழைப்பை செய்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பிராந்திய அலுவலகங்கள் மூலமாக மத்திய வங்கி கிராமப்புற மக்கள் எல்லா மக்களுக்கும் இந்த பணத்தின் கள்ளக்காசுகளை ஐடென்டிஃபை பண்ணுவது, கண்டுபிடிப்பது எப்படி, அதை கண்டுபிடிச்சா நீங்கள் அதை யாருக்கு போலீஸுக்கு அறிவிக்கணும், அப்படியான விடயங்களை சொல்லி கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த பணத்துல இருக்கிற ரகசிய குறியீடுகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்கின்றனர். உங்களுக்கு தெரியும், பணத்தை தூக்கி பார்த்தா, காசை தூக்கி பார்த்தா அதுல ஒரு சிங்கம், வாட்டர் ஷீல்டா இருக்கும், ஒரு கோடு இருக்கும், அப்படி நிறைய விடயங்கள் இருக்கும். அப்ப அப்படியான விடயங்களை செய்வதும் இந்த மத்திய வங்கியின் நோக்கமாக இருக்கின்றது. அவை முதலாவது பணத்தாள்கள் மற்றும் நாணயங்கள் என்பதனை வெளியிடுதல். இரண்டாவது அரசாங்கத்தின் வங்கி. அப்ப அரசாங்கத்தின் வங்கியாக சில தொழிற்பாடுகளை மத்திய வங்கி செய்கின்றது என்னும் பொழுது அரசாங்கத்தின் கணக்கை பேணுகின்றது. அதாவது திரைசேரியின் கணக்கை பேணுகின்றது. அரசாங்கத்தின் கணக்கை பேணுகின்றது பொழுது பிரதான அரசாங்கத்தின் கணக்காக திரண்ட கணக்கு, அக்யூமுலேட்டட் அக்கவுண்ட் என்று சொல்லப்படுகின்றது. இது மத்திய வங்கியில் பேணப்படுகின்றது. இதுவே அரசாங்கத்தின் எல்லா வருமான செலவுகளுக்கும் பொறுப்பாக உள்ளது. அரசாங்கத்துக்கு தேவையான கடனை வழங்குதல், அரசாங்கத்துக்கு தேவையான கடனை வழங்குதல், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சேவையை வழங்குதல், அரசாங்கத்துக்கு தேவையான கடனை வழங்குதல், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சேவையை வழங்குதல். அதாவது உதாரணமாக நான் என்ன சொல்லப்படுகின்றேன்னு சொன்னா, இப்ப அரசாங்கத்தின் கடன் முகாம், உதாரண அரசாங்கத்துக்கு கடன் வேணும் என்று சொன்னா திரைசேரிகள் உண்டியல்கள், திரைசேரி முறைகள் மூலமாக அந்த திரைசேரி உண்டியல்கள் முறைகளை பொதுமக்களுக்கு விற்று அதன் மூலமாக பெறும் பணத்தை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுப்பது. செலாவணி கட்டுப்பாட்டு வீதம், அதாவது வெளிநாட்டு செலாவணி வீதம் ஒன்று இருக்கின்றது. ஒரு $202 என்று சொன்னா அந்த கட்டுப்பாட்டு வீதத்தை அரசாங்கத்தின் சார்பாக பராமரிப்பது. அரசாங்கத்துக்கு தேவையான பொருளாதார மற்றும் நிதி அறிவுரைகளை வழங்குகின்றது. அரசாங்கத்துக்கு தேவையான பொருளாதார மற்றும் நிதி அறிவுரைகளை வழங்குகின்றது மத்திய வங்கி. அரசாங்க நிறுவனங்களுக்கான விசேடமான சேவைகளை வழங்குகின்றது. அப்ப இது இரண்டாவது அரசாங்கத்தின் வங்கியாக தொழிற்படுவதற்கு உதாரணங்களாக இருக்கின்றன. அடுத்தது வங்கிகளின் வங்கியாக தொழிற்படுதல். அப்ப நான் முதல் காய்ச்ச மாதிரி வங்கிகளுக்கு வங்கியாக இருப்பது. அப்ப வங்கிகளின் பின்வரும் சேவைகளை மத்திய வங்கி வழங்குகின்றது. வைப்புகளை ஏற்றல். அப்போ ஒவ்வொரு வணிக வங்கிக்கும் கட்டாயம் கரண்ட் அக்கவுண்ட் ஒன்று இருக்கின்றது மத்திய வங்கியில். அந்த மத்திய வங்கியின் கரண்ட் அக்கவுண்ட் மூலமாக ஒவ்வொரு வணிக வங்கிகளும் தங்களோட செக்ஸ், டிபாசிட்ஸ் அதுகளை எல்லாத்தையும் அண்டு பின்னேரம் அண்டு இரவு வேற வங்கிகளோட டிபாசிட்டுகளை செக்குகளில் நாங்கள் டிபாசிட் பண்ணும் பொழுது அந்த வங்கிகளினூடாக நடக்கும் தீர்க்கும் வீடு கிளியரிங் ஹவுஸ் என்று சொல்லுவோம், அதை செய்து
அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை அந்த அதுல வார கொடுக்கல் வாங்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை இந்த நடைமுறை கணக்கினோடாக அட்ஜஸ்ட் பண்ணுவதுதான் வைப்புகளை ஏற்றல் என்றதுக்குள்ள வருது. இறுதி கடன் கொடுப்போனாக. அப்ப இந்த வணிக வங்கிகளுக்கு திரவ நிலையில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அப்ப வணிக வங்கிகளுக்கு திரவ நிலை என்றால் என்ன, திரவ நிலையில ஏன் பிரச்சனை ஏற்படுது என்றெல்லாம் நாங்கள் வணிக வங்கிகளுக்குள்ள பார்த்துட்டோம். அப்ப அப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அவசரத்துக்கு இந்த மத்திய வங்கி தான் கடன் கொடுக்கின்றது, காசை கொடுக்கின்றது. அப்ப வணிக வங்கிகள் பொதுவாக குறுகிய கால திரவ நிலை பிரச்சனையை தமது அன்றாட தொழிற்பாடுகளில் எதிர்கொள்கின்ற போது, எப்பொழுது வாடிக்கையாளர் தமது வைப்புகளை திருப்பி கேட்கின்றார்களோ அப்பொழுது வங்கியில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி இருப்பதால், அப்படி திருப்பி கொடுக்காவிட்டால் பிரச்சனையாக, அதாவது புது பிரச்சனையாக வந்துடும். அந்த வங்கியில இருக்கிற நம்பிக்கை இழந்து பொதுமக்கள் வங்கி முறைமையில், அதாவது நாங்கள் படித்த ஃபைனான்சியல் சிஸ்டம் அந்த சிஸ்டத்திலேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் வருகின்றன. அவை அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நிலைமையை உருவாக்காம இருப்பதற்காக மத்திய வங்கி உடனுக்குடன கடன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. வங்கிகளுக்கு இடையான அழைப்பு கடன் முறையில் திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இறுதியாக மத்திய வங்கியிடம் செய்ய வேண்டியுள்ளது. இங்கு மத்திய வங்கி இறுதி கடன் ஈவோனாக கடனை வழங்கும். அடுத்தது நாணய கொள்கையை அமுல்படுத்துதல். அப்ப நாணய கொள்கையை அமுல்படுத்துதல் என்பது நான்காவது குறிக்கோளாக நாங்கள் பார்க்கின்றோம். அவை நாணய கொள்கையை அமுல்படுத்துதல் என்பது அரசாங்கத்தின் முக்கிய கொள்கையான இதை மத்திய வங்கியினூடாக செயற்படுத்துகின்றது. உத்தம இயலளவில் பண நிரம்பலை வைத்திருப்பதே இதன் நோக்கமாகும். இப்ப நாணய கொள்கை என்பது என்ன? உத்தம இயலவில், ஆப்டிமம் லெவல்ல மணி சப்ளையை வச்சிருப்பதுதான் இதன் நோக்கமாகும். இதற்கு காரணம் பொருளாதாரத்தில் விலை உறுதிப்பாட்டை பேணுவது. இதன் கீழ் மத்திய வங்கியானது 2 வழிமுறைகளை பின்பற்றுகின்றது: தொகை கட்டுப்பாடு மற்றது தர கட்டுப்பாடு. தொகை கட்டுப்பாடு என்பது என்ன? தொகை கட்டுப்பாடு என்பதற்குள்ள மத்திய வங்கியின் பின்வரும் விடயங்கள் அமர்கின்றன. குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ற குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல். அதுக்குள்ள வாரது நியதி ஒதுக்க வீதம். நியதி ஒதுக்க விகிதம் 1, வங்கி வீதம் 2வது, பகிரங்க சந்தை நடவடிக்கை 3வது. அப்ப இந்த 3 விடயங்களே நாங்கள் பார்க்க போவோமா இருந்தால், தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன வருகின்றன்னு சொன்னால் நியதி ஒதுக்க வீதம். நியதி ஒதுக்க வீதம் என்றால் என்னன்னு நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப வணிக வங்கிகள் பற்றி படிக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம், இந்த மணி கிரியேஷன், பண உருவாக்குதல் என்னென்று நடக்கின்றது வணிக வங்கிகளினூடாக என்பதை நாங்கள் கடைசியா பார்த்துருந்தோம். அப்ப அந்த பண உருவாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் விதிக்கப்படும் ஒரு வீதம் தான் இந்த நியதி சட்ட ஒதுக்கு வீதம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற SRR. அப்ப எப்பொழுதுமே மத்திய வங்கியில பொதுமக்கள் வைத்திருக்கின்ற நடைமுறை கணக்கு மீதியில ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை மத்திய வங்கியில வைப்பாக வைக்க சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகள்கிட்ட கேட்கும். அப்ப அதன்படி வணிக வங்கிகள் அதை கடைபிடித்து அந்த குறிப்பிட்ட வீதத்தின் மீதிய ஒவ்வொரு நாளும் வைத்திருக்க வேண்டும் நமது கணக்கில், மத்திய வங்கியில் உள்ள கணக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம், இப்ப SRR இலங்கையில 4 வீதமாக இருக்கிறது. அண்மை காலத்தில் நினைக்கிறோம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2 வீதமாக இருந்த SRR 4 வீதமாக அதிகரித்துள்ளது. அப்ப இந்த SRR என்பது அதிகரித்து கொண்டு போகுமாக இருந்தால் பண உருவாக்கும் தன்மை குறைவடைந்து கொண்டிருக்கும். வணிக வங்கிகளால பண உருவாக்கும் தன்மை குறைவடையும் என்பதை நாங்கள் போன வகுப்புல பார்த்தோம். அப்ப உண்மையில என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னா, பண நிரம்பல் குறைந்து கொண்டு போகும், மக்கள் மத்தியில் இருக்கிற பணம் குறையும் என்பதுதான் அதன் உண்மையான அர்த்தம். அப்ப நான் SRR என்பதை போன முறை படித்தபடியா நீங்கள் இதை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. நாங்கள் பெருசா அதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது வங்கி வீதம். அப்ப வங்கி வீதம் என்பது என்ன? பேங்க் ரேட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த வணிக வங்கிகளுக்கு காசு கஷ்டங்கள் வரும் பொழுது, திரவ நிலை பிரச்சனைகள் வரும்போது
மத்திய வங்கியினால வழங்கப்படும் இறுதி கடன் ஈவோனாக கடன்கள் வழங்கப்படுவதால் அந்த வழங்கப்படும் கடன்கள் அதற்காக சார்ஜ் பண்ணுகின்ற வட்டி வீதத்தை தான் இந்த வங்கி வீதம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப எப்பொழுதுமே மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டிலும் பார்க்க இந்த வங்கி வீதம் என்பது அந்த கடன் வட்டி வீதம் மிகவும் உயர்ந்த வட்டி வீதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி எப்பொழுதுமே வணிக வங்கியில இந்த முறையின் கீழ் கடன் படுவதை டிஸ்கரேஜ் பண்ணும். அப்ப அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது இந்த வட்டி வீதத்தை கூட்டிவிட்டால் இயலுமானவரை வணிக வங்கியில் இந்த மத்திய வங்கியிட்ட காசு கேட்க போக மாட்டினோம். அதனால இதை நாங்கள் சொல்றோம் வங்கி வீதம் என்று சொல்லுகின்றோம். இறுதி கொடுப்போனாக மத்திய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு செயற்படுகின்றது. வணிக வங்கிகளுக்கு பிரச்சனை ஏற்படும் போது வணிக வங்கிகளுக்கு இறுதி கொடுப்போனாக இருக்கின்றது. இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படுகின்றது. இந்த வட்டி வீதத்தை வங்கி வீதம் என்கிறோம். இந்த வங்கி வீதத்தை பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி பயன்படுத்துகின்றது. இந்த வட்டி வீதத்தை அதிகரிக்கும் போது வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் இயலளவு குறைவடைய செய்கின்றது. கடன் வழங்கலும் குறைவடைகின்றது. அத்துடன் வங்கி பணமும் குறைவடைகின்றது. இதனால் பண நிரம்பல் குறைவடைகின்றது. காரணம் வட்டி வீதம் அதிகரிக்கும் போது கடன் பெறுவோர் தொகை குறைவடைகின்றது. மாறாக மத்திய வங்கி இந்த வங்கி வீதத்தை குறைக்குமானால் வணிக வங்கிகள் மத்திய வங்கியிடம் இருந்து பெறுகின்ற கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைக்கும். இவ்வாறு வட்டி வீதம் குறைகின்ற போது வணிக வங்கி கடன்களுக்கான கேள்வியினை பொதுமக்கள் அதிகரிப்பதனால் வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவு அதிகரித்து நாட்டில் பண நிரம்பல் உயர்வடையும். அப்ப அடுத்ததா பகிரங்க சந்தை நடவடிக்கை என்பது என்னன்னு சொன்னா இந்த திரைசேரி முறியல் திரைசேரி உண்டியல்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு கடன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு முகவராக மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கி அரசாங்கம் பணத்தை கேட்கும் பொழுது திரைசேரி உண்டியல்களை பகிரங்க சந்தையிலே விற்று பணத்தை பெற்று அரசாங்கத்துக்கு கடனை கொடுக்கும் பொழுது பண நிரம்பல் குறைவடைகின்றது. ஏன்னா பணம் மத்திய வங்கிட்டு உள்ளுக்கு வருகின்றது. அரசாங்கத்திட்ட கடன் கொடுக்கும்போது பணம் உள்ளுக்கு வருகின்றது. அதே மாதிரி திரைசேரி உண்டியல்களை மீட்கும் பொழுது காசை கொடுத்து உண்டியல்களை மீட்கும் பொழுது காசு மார்க்கெட்டுக்குள்ள போறபடியா அந்த காசு பண நிரம்பலை அதிகரிக்க செய்கின்றது. அப்ப இது பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப திரைசேரி உண்டியல்களை திறந்த சந்தையில் வாங்கி விற்பதன் மூலம் பண நிரம்பல் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆரம்பத்தில் திரைசேரி உண்டியல்களை மத்திய வங்கி விற்பனை செய்யும். இதை முதற்தர முகவர்களுக்கு வணிக வங்கிகளுக்கு விற்பனை செய்யும். அதை வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும். மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்களை வணிக வங்கிகளுக்கு விற்கும் போது பணம் மத்திய வங்கியிடம் செல்வதால் பண நிரம்பல் குறைவடைகின்றது. இதன் மூலம் வங்கி பணமும் வங்கியின் கடனாக்கமும் குறைவடைகின்றது. மத்திய வங்கியானது பகிரங்க சந்தையில் திரைசேரி உண்டியல்களை கடன் பத்திரங்களை கொள்வனம் செய்கின்ற போது அது வணிக வங்கிகளின் காசு இருப்பினை குறைக்கும். அடுத்தது தர கட்டுப்பாடு. நாங்க 2வது விடயத்தை பார்ப்போம். தர கட்டுப்பாடு என்று சொல்வது என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் முதல் பார்த்த மாதிரியான தொகை கட்டுப்பாடு மாதிரி இல்லாம நேரடியாக இல்லாம மறைமுகமாக இந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்தும் வேலைகளில் ஈடுபடுவதுதான் இந்த தர கட்டுப்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப மத்திய வங்கி நேரடியாக வணிக வங்கிகள் தொடர்பு கொள்ளும் இந்த சந்தர்ப்பங்கள்ல நேரடியாக தொடர்பு கொண்டு சில அட்வைஸுகளை கொடுத்து கொண்டு இருக்கும். மத்திய வங்கி வணிக வங்கியிடம். அப்ப மத்திய வங்கி நேரடியாக வணிக வங்கிகளுடன் தொடர்பு கொள்ளும். இதன் மூலம் பண நிரம்பலை குறைக்க செய்யும். இம்முறை மூலம் பின்வரும் வழிமுறைகளில் மத்திய வங்கி பண நிரம்பலை குறைக்க முயற்சிக்கும். முதலாவது கடன் அளவில் உச்ச வரம்பை விதிக்கும். சில செக்டர் சில துறைகளுக்கான கடன்கள் வழங்கும் பொழுது அதனுடைய அளவில் உச்ச வரம்பை விதிக்கும். உதாரணமா இப்ப கிட்டடியில நாங்கள் பார்த்தோம் நிறைய பொருட்களுக்கு 100% மார்ஜினை அமுல்படுத்தணும் என்று மத்திய வங்கி அறிவிச்சு சனமெல்லாம் குழம்பி பெரிய இறக்குமதி விடயத்துல பெரிய பிரச்சனைகள் வந்தது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட துறைகளுக்கான உதாரணமா கட்டட நிர்மாண துறைக்கு வழங்கப்படும் கடன் அளவை கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொன்னா
மத்திய வங்கி சொல்லும் கட்டட நிர்மாணத்துறைக்கு வழங்குகின்ற கடன் அளவை 10 கோடிக்கு மேல கொடுக்க வேண்டாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் வணிக வங்கிகளும் அந்த கடன் அளவில் உச்சவரம்பை விதிக்கும். 10 கோடிக்கு மேல எந்த ஒரு நிறுவனத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நாங்கள் கடன் தர மாட்டோம் என்று சொன்னால் அது கடன் அளவில் உச்சவரம்பாக இருக்கு. அப்படி மத்திய வங்கி அறிவிக்கலாம். இது இங்கு வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கும் உச்சத்தை மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு நிர்ணயிக்கும். அடுத்தது ஆலோசனை வழிகள். ஆலோசனைகளை வழங்குகிறது. இங்கு வணிக வங்கிகளை ஆலோசனை வழங்கி மத்திய வங்கி பணத்திறமையை குறைக்க வேண்டிய அவசியத்தை கூறும். ஏனைய முறைகளை போலன்றி இங்கு மத்திய வங்கி முறைசாரா வழிகளில் பணத்திறமையை குறைக்க முயற்சிக்கும். அப்ப இதெல்லாம் முறைசாரா வழிகள் என்று சொல்றது. புனை பத்திரங்களின் பெறுமதியை அதிகரித்தல், கடன்களின் முதிர்ச்சி காலத்தை மாற்றுதல், கடன் வழங்கும் துறைகளின் அளவை குறைத்தல் என்பன போன்ற விடயங்கள். அடுத்தது கொள்கை வட்டி வீதம், பாலிசி இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப கொள்கை வட்டி வீதம் என்றா என்ன என்று பார்ப்போம். அதுல ஒன்று வங்கி வீதம், மற்றது துணைநிலை வைப்பு வசதி வீதம், மற்றது துணைநிலை கடன் வழங்கல் வீதம் என்று ரெண்டு இருக்கின்றது. நாட்டின் பண கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கியினால் கையாளப்படுகின்ற வட்டி வீதங்கள் கொள்கை வட்டி வீதம் என்று சொல்லப்படுகின்றது. கொள்கை வட்டி வீதங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. வணிக வங்கிகளுடன் மத்திய வங்கி மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்களின் போது மட்டுமே கொள்கை வட்டி வீதம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் கொள்கை வட்டி வீதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நாட்டின் மொத்த கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. வணிக வங்கியினது அழைப்பு கடன் சந்தையினது வட்டி வீதத்தினை நிலையாக பேணுவதற்காக மத்திய வங்கியினால் வட்டி வீத முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அவ பாருங்க, அழைப்பு கடன் சந்தை என்று நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றேன். இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் ஒன்று இருக்கின்றது. அந்த இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட்டுக்கு மத்திய வங்கி கடன் வழங்கும் வீதமும் ஒன்று வச்சிருக்கின்றது, வைப்பு வழங்கும் வீதமும் ஒன்று வச்சிருக்கின்றது. அதாவது இப்படி பார்ப்போம். இப்போ இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட் என்று சொன்னா இந்த மத்திய வணிக வங்கிகள் ஒரு நாள் முடிவின் போது சில வங்கிகளுக்கு எக்ஸஸா காசு இருக்கும். அன்றைய பொழுதுல மத்திய வங்கியில வச்சிருக்க வேண்டிய அந்த SRR ரேஷியோக்கு வைக்க வேண்டிய காசு போக மிச்ச காசுகள் ஒவ்வொரு வங்கி கிளையிலையும் இவ்வளவு லிக்விடிட்டி வச்சிருக்கணும். அதெல்லாம் வச்சும் அவையோட திரைசேரியில வணிக வங்கிகளோட திரைசேரியில நிறைய காசு எக்ஸஸா இருக்கும். அப்ப அப்படியான நேரத்துல அந்த காசை சும்மா வச்சிருக்க எந்த ஒரு வணிக வங்கியும் விரும்பாது. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா உடனடியாக ஓவர் நைட் லெண்டிங்குக்கு போவார்கள் ஏனைய வங்கிகளுக்கு. அப்போ ஒரு வங்கிக்கு எக்ஸஸா காசு இருக்குன்னு சொன்னா, இப்ப இலங்கையில 24 வங்கிகள் இருக்குன்னு சொன்னா அந்த எல்லா வங்கிகளுக்கும் எக்ஸஸா காசு இருக்காது. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா மிச்ச காசை சில வங்கிகளுக்கு காசு ஷார்டேஜாக இருக்கும். அப்படி ஷார்டேஜாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஷார்டேஜான வங்கிக்கு அந்த கடனை தங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்க விரும்புவார்கள். அப்ப துணைநிலை வைப்பு வசதி, அப்ப தங்கள்கிட்ட இப்ப ஒரு ஏண்ட வங்கிட்ட எக்ஸஸா இருக்குன்னு சொன்னா இவர்கிட்ட எக்ஸஸா இருக்கு, பி என்ற வங்கி இருக்குது, சி என்ற வங்கி இருக்கின்றது, டி என்ற வங்கி இருக்கின்றது. 4 வங்கிகளும் சேர்ந்ததுதான் கால் மணி மார்க்கெட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப ஏ கிட்ட எக்ஸஸா 100 மில்லியன் ரூபாய் இருக்குன்னு சொன்னா பி கிட்ட 50 மில்லியன் ரூபாய் ஷார்ட்டா இருக்கின்றது, சி கிட்ட 25 மில்லியன் ரூபாய் எக்ஸஸா இருக்கின்றது. ஆனால் டிக்கு 75 மில்லியன் ஷார்ட்டா இருக்கின்றது. சரியா? அப்ப என்ன செய்யலாம், மார்க்கெட்ல பின்னேறம் ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு வங்கியோட கதைக்கும். அப்ப ஏ சொல்லும், இந்த உங்களுக்கு இப்ப நான் சொல்ல விரும்புறேன்,
மத்திய வங்கி அறிவிச்சிருக்கிற துணைநிலை வைப்பு வசதி வீதம் இப்பொழுது 5%. அதே மாதிரி கடன் வசதி வீதம் வந்து 6%. அப்ப இப்ப ஏ சொல்லும் வந்து பி வங்கிட்ட நான் உனக்கு 5.5% தாரன் 50 மில்லியன் என்று. சி சொல்லும் உனக்கு நான் 5.25% தாரன் 25 மில்லியன் என்று. அப்ப இப்படியான நேரத்தில் என்ன நடக்கும்? பி வந்து சி இருந்து 25 மில்லியன வேண்டும். மிச்சம் 25 மில்லியன ஏ இருந்து வேண்டும். 25 மில்லியன ஏ இருந்து வேண்டும். அப்ப இங்க வந்து 5.25 வீதம், இங்க வந்து 5.5 வீதம். அப்ப பி இப்போ ஓகே. 5 வீதம். சார் வீடியோ ஆயிருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ. வீடியோ ஆஃப் ஆயிருக்கு சார். வீடியோ ஆஃப் ஆயிட்டா? வீடியோ ஆஃப் ஆயிருக்கு சார். இப்பதான் இதா? வீடியோ ஆஃப் ஆயிட்டா? இப்பதான் இதா? நோ சார். உங்களோட ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது சார். இந்த ஸ்கிரீன் விளங்க இல்லையா? நோ சார். உங்களோட ஸ்கிரீன் விளங்க இல்லையா? இப்போ ஓகே சார். நான் நினைக்கிறேன் அந்த டியூட் இருந்தபடியா உங்களுக்கு இது தெரியாம இருந்துச்சதோ தெரியல. இப்ப தெரியுதா போட்? ஓகே சார். இப்ப பாருங்க, ஏ 25 மில்லியனை கொடுத்தபடியா ஏட்ட இப்ப இருக்கிறது 75 மில்லியன். ஆனா இப்ப பி தன் தேவையை பூர்த்தி செய்த சியும் முழுக்காசையும் கொடுத்துட்டுது. அப்ப ஏ வந்து டிக்கு தான் கொடுக்கலாம். அப்ப ஏக்கு தெரியுது வேற ஒருத்தரும் இல்ல தன்னிட காசு பண்றதுக்கு டி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏ சொல்லலாது 6.25 வீதத்துக்கு நீ என்னட்ட வேண்டு உதாரணத்துக்கு ஏ சொல்லுமாக இருந்தால் டி என்ன சொல்லுமெண்டா, ஏன் நான் உன்னிட்ட 6.2 வீதத்துக்கு 5க்கு நான் வேண்டோனும் கடனை எனக்கு மத்திய வங்கி வந்து 6 வீதத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது கடன். ஆகவே நான் மத்திய வங்கிட்ட போறேன் என்று டி சொல்லலாம். அப்ப ஏக்கு ஏ என்ன நினைக்கும்? ஏ வந்து என்ன நினைக்கும்? அடே இந்த காசு ஓவர்நைட் சொல்லுங்க. இங்க பாருங்க. அப்ப ஏண்ட வங்கி வந்து டிமாண்ட் பண்ணது ஓகே சார். விளங்குது. ரைட்டா. ஏண்ட பேங்க் வந்து டிஎண்ட பேங்க் இப்போ ஓகே சார். ரைட் சரியா. 6.25க்கு நான் தாரேன்னு சொல்லுது. ஏண்ட வங்கி சொல்லுது 6.25க்கு நான் தாரேன். அப்ப டி சொல்லுது நானே 6.25க்கு போகணும். துணைநிலை கடன் வசதி வீதம் மத்திய வங்கியால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட துணைநிலை கடன் வசதி வீதம் வந்து 6 வீதமாக இருக்கிறபடியால நான் மத்திய வங்கிட்ட போய் கடனை வேண்டுவேன். அப்ப டக்குன்னு ஏ பார்க்கும், அடே இது சரி வராது. ஏன்னு சொன்னா எந்த காசு 75 மில்லியன் அநியாயமா வட்டி உழைக்காம இருக்கும். ரைட். அப்ப நீ வேண்டுன்னுட்டு 5.9 வீதத்துக்கு வேண்டுன்னு சொல்லு. அப்ப டி சொல்லும் ரைட். ஏன்னா மத்திய வங்கி 6 வீதமா தானே சொல்லி இருக்கும்போது நான் 5.9 வீதத்திட்ட உன்னிட்ட வேண்டும். அப்ப இப்படித்தான் இந்த கடன் வசதியின் மூலமாக மத்திய வங்கி 6 வீதம் என்று சொல்றதால 6.25 வீதத்துக்கோ 6 வீதத்துக்கு மேலேயோ இந்த அழைப்பு கடன் சந்தையில கடன் வளங்களை தடுக்குது மத்திய வங்கி. அதே மாதிரி இதுல ஒரு உதாரணத்தை நாங்க சொல்லுவோம். இங்க 150 மில்லியன் ஏண்ட வங்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்.
அப்ப 150 மில்லியன் இருக்கும் என்று சொன்னால் இங்க வந்து 125 மில்லியன் எக்ஸஸா இருக்கும் சி என்ற வங்கி காசு கொடுத்த பிறகு. அப்ப அதுக்கு பிறகு டிக்கு 75 மில்லியனை கொடுத்து விட்டா இந்த ஏ என்ற வங்கிட்ட மிச்சம் இருக்க போகின்றது 50 மில்லியன் எக்ஸஸா இருக்கும். இந்த 50 மில்லியனை ஒரு இடமும் ஒன்றும் செய்து கொள்ள இயலாது ஏ என்ற வங்கியால. அப்ப ஏ என்ற வங்கி என்ன செய்யணும்? தன்னிட்ட இருக்கிற காசை அநியாயமாக வச்சிருக்க கூடாது என்பதற்காக மத்திய வங்கியில கொண்டு போய் டிபாசிட் பண்ணும். அப்படி டிபாசிட் பண்ணும் பொழுது மத்திய வங்கி 5% டிபாசிட் ரேட்டை இந்த ஏண்ட வங்கியின் வைப்புக்கு கொடுக்கும். அப்ப எந்த ஒரு கட்டத்திலேயும் 5% குறைய இங்க ஒருத்தரும் கடன் கொடுக்க மாட்டினோம். ஏன்னு சொன்னா சும்மா இவன்ட்ட கடன் கொடுத்து 4.5% கடன் கொடுக்கறன்னு பார்க்க மத்திய வங்கியில கொண்டு போய் 5% வைப்பில விட்டு விட்டா 5% வட்டி கிடைக்குமேன்றதுக்காக ஒருத்தரும் 5% கீழே கடன் கொடுக்க மாட்டினோம். அதே மாதிரி 6% மேலேயும் கடன் எடுக்க போக மாட்டினோம். ஒருத்தரும் என்னன்னா மத்திய வங்கி நிற்கிது 6% கடன் கொடுப்பதற்கு. அப்ப இப்படித்தான் இந்த துணைநிலை வைப்பு வசதி வீதமும் துணைநிலை கடன் வசதி வீதமும் இந்த அழைப்பு சந்தையை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அழைப்பு சந்தையை எந்த வீதத்துக்குள்ள வச்சிருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தை இந்த மத்திய வங்கி மறைமுகமாக டிரெக்ட் பண்ணுகின்றது. அப்படி டிரெக்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த அழைப்பு சந்தை வந்து ஒரு ஒரு வழியாக போய்கொண்டிருக்கும். அவ பாருங்க, வணிக வங்கிகளின் அழைப்பு கடன் சந்தையினது வட்டி வீதத்தினை நிலையாக பேணுவதற்காக மத்திய வங்கியினால் வட்டி வீத முறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த வட்டி வீத செல்வதியை நடைமுறைப்படுத்துவதற்காக மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தங்களில் ஒன்றே துணைநிலை வைப்பு வசதி ஒப்பந்தம் ஆகும். உடன்பட்ட ஒரு தினத்தில் உடன்பட்ட ஒரு விலையில் மீளவும் கொள்வனவு செய்யப்படும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மத்திய வங்கியானது அழைப்பு கடன் சந்தையில் வணிக வங்கிகளுக்கு திரைசேரி உண்டியல்கள், கடன் பத்திரங்கள் போன்றவற்றினை விற்பனை செய்கின்ற செயற்பாடை துணைநிலை வைப்பு வசதி ஒப்பந்தம் ஆகும். துணைநிலை வைப்பு வசதி ஒப்பந்தத்தின் போது அழைப்பு கடன் சந்தையினது வட்டி வீதமானது உயர்வடைந்து சென்று வட்டி வீத செல்வழியினது சமநிலையை நிலைநிறுத்தும். இந்த மத்திய வங்கியினது துணைநிலை வைப்பு வசதி ஒப்பந்தமானது ஓர் இரவின் கடன் கொள்வனவு வீதம் எனவும் அழைக்கப்படும். துணைநிலை கடன் வசதி வீதம் உடன்பட்ட ஒரு தினத்தில் உடன்பட்ட ஒரு விலையில் மீளவும் விற்பனை செய்யப்படும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மத்திய வங்கியானது அழைப்பு கடன் சந்தையில் வணிக வங்கிகளிடமிருந்து திரைசேரி உண்டியல் கடன் பத்திரங்கள் போன்றவற்றினை கொள்வனவு செய்கின்ற செயற்பாடு துணைநிலை கடன் வசதி ஒப்பந்தம் எனப்படும். இதன் போது அழைப்பு கடன் சந்தையினது வட்டி வீதமானது குறைவடைந்து சென்று செல்வதியின் மேலளவை நிலைநிறுத்தும். மத்திய வங்கியின் துணைநிலை கடன் வசதி ஒப்பந்தமானது ஓரிரவின் ஓவர்நைட் கடன் வழங்கும் வீதம் எனவும் அழைக்கப்படும். அப்ப இதுதான் அந்த கான்செப்ட். இதைத்தான் நாங்கள் அப்ப இதுக்கு எதிராக திரைசேரி உண்டியல்களை வேண்டி வச்சுக்கொண்டு மத்திய வங்கி கொடுக்கும், அப்படி எல்லாம் இருக்கின்றது. அப்ப இதுதான் துணைநிலை கடன் வசதி வீதம், துணைநிலை வைப்பு வசதி வீதம். அப்ப நாங்க மத்திய வங்கியை பற்றி இந்த அளவும் படிச்சு கொண்டா எங்களுக்கு காணும். அப்ப அந்த அடிப்படையில வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த மத்திய வங்கியை முடிச்சு கொண்டு அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகின்றோம். அப்ப அடுத்த செக்ஷன் நாங்கள் என்ன பார்க்கின்றோம் சொன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச வர்த்தகம். சர்வதேச வர்த்தகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப உங்களை எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன. சிவகுமார் சொல்லுங்க பாப்போம், சர்வதேச வர்த்தகம் என்பது என்ன? சிவகுமார், நீங்கள் மட்டும்தான். சரி, சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன? ஒரு நாடு ஏனைய நாடுகளுடன்
இல்லாட்ட ஏனைய ஒரு நாட்டுடன் செய்து கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது பொருட்கள் சேவைகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதை நாங்கள் சர்வதேச வர்த்தகம் இல்லாட்டா இன்டர்நேஷனல் ட்ரேட் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அதைத்தான் நாங்கள் வேற வகையில இறக்குமதி ஏற்றுமதி என்று சொல்லப்படுகின்றோம். அப்ப இந்த இறக்குமதி ஏற்றுமதிகளை செய்வதனூடாக ஒரு நாடு தனது தேவைகளை பூர்த்தி செய்வதும் தனது மக்களது வாழ்க்கை தரத்தை, அதாவது தரமான பொருட்களை நுகரும் பொருட்டு மக்களை நுகர செய்யும் வேலையையும் செய்வதுதான் சர்வதேச வர்த்தகமாக இருக்கின்றது. அப்ப பாவம், இன்றைய உலகில் உற்பத்தி தொழிற்பாடுகள் எல்லாம் சர்வதேச விசேட தன்மையூடாகவே அமைக்கப்படுகின்றது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்கின்றோம். இதனால் ஒரு நாடு தான் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் நுகர்வதற்காக அல்ல, மாறாக தம்மிடமுள்ள வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுடன் சிறப்பியல்புகளுடன் கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே உற்பத்தி செய்யும். அத பாருங்க, ஒரு நாடு தான் உற்பத்தியாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன தன்னுடைய நாட்டு மக்கள் மட்டும் நுகர்வதற்காக அல்ல, மாறாக தம்மிடமுள்ள வளங்கள், தொழில்நுட்ப வசதிகளுடன் சிறப்பியல்புகளுடன் கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளை மட்டுமே உற்பத்தி செய்யும். சிறப்புத்தன்மையுடையதாக இருப்பதால் அப்படிப்பட்ட பொருட்கள் சேவைகளை கூடுதலாக உற்பத்தி செய்வர். இந்த மேலதிக பொருட்கள் சேவைகள் ஏனைய நாட்டவர்களுக்கு கொடுத்து பரிமாறுவர். இதனாலேயே சர்வதேச வியாபாரம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த சர்வதேச வியாபாரம் என்பது சர்வதேச சிறப்பியல்புகளுடன் நேரடியாக சம்பந்தப்படும். அப்ப பாருங்க, ஒரு நாடு தன்னிட்ட இருக்கிற வளங்கள், தொழில்நுட்ப வசதிகள் என்பவற்றை கொண்டு தனக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் தேவையானதை மட்டும் உற்பத்தி செய்யாம கூடுதலாக உற்பத்தி செய்து ஏனைய நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் விலைக்கு விற்று அதன் மூலம் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளும் பொழுது ஏனைய நாட்டில் இருப்பவர்களும் தம்முடைய பொருட்களையும் தம்முடைய பொருட்களின் தரத்தை நுகர்ந்து அவர்கள் தமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வசதியை செய்து கொடுப்பது. அதே சமயம் தனக்கு தேவையான ஏனைய பொருட்களை தான் உற்பத்தி செய்யாத இல்லாட்ட தான் உற்பத்தி செய்ய முடியாத ஏனைய பொருட்களை அந்த தான் ஏற்றுமதி செய்த பொருட்களின் பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நுகர்வது இறக்குமதி என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பொருட்கள் சேவைகளை கூடுதலாக உற்பத்தி செய்வர். இந்த மேலதிக பொருட்கள் சேவைகள் ஏனைய நாட்டவர்களுக்கு கொடுத்து பரிமாறுவர். இதனாலேயே சர்வதேச வியாபாரம் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த சர்வதேச வியாபாரம் என்பது சர்வதேச சிறப்பியல்புகளுடன் நேரடியாக சம்பந்தப்படும். அவ சர்வதேச வியாபாரத்தின் வகைகள். சர்வதேச வியாபாரத்தின் வகைகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமாக 2 தியரியை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது முழுமை நன்மை கோட்பாடு. முழுமையான நன்மை கோட்பாடு, அதாவது பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம். பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி இல்லாட்டா அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். அப்ப அது என்ன என்று நாங்க பார்ப்போம். இப்ப அப்போ ஒரு பொருளாதார அலகு அது ஒரு தனிநபரை அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முழு நாட்டின் பொருளாதாரமோ, ஒரு பொருளாதார அலகு அது ஒரு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு முழு நாட்டின் பொருளாதாரமோ வேறொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது மிகுந்த வினைத்திறனுடன் செயற்படுமாயின் இதனை முழுமையான நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். மிகுந்த வினைத்திறனுடன் செயற்படுமாயின் அதனை முழு நன்மை கோட்பாடு, அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். வேறு வகையில் கூறுவதாயின் உயர்ந்த உற்பத்தி வினைத்திறனுடன் அல்லது வேறொரு பொருளாதார அலகுடனும் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவில் செய்யுமாயின் அது முழு நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். அப்ப உயர்ந்த உற்பத்தி திறனுடன் வினைத்திறனுடன் அல்லது வேறொரு பொருளாதார அளவுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவில் செய்யுமாயின் அது முழு நன்மை கோட்பாடு என்று சொல்கின்றோம். சர்வதேச வியாபார கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் பொருளியலாளர்
அடம் ஸ்மித். அப்ப அடம் ஸ்மித் தான் முதல் இதை பற்றி சொல்லுகின்றார். அப்சல்யூட் தியரி, பிரின்சிபல் ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. அப்ப அடம் ஸ்மித் இந்த கருத்தை சொல்லும் பொழுது 1796ஆம் ஆண்டு இந்த கதையை சொல்லுகின்றார். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முதல். சரியா? 200 வருடங்களுக்கு மேல. அப்ப அவரது கூற்றுக்கிணங்க முழு நன்மையுடைய நாடுகள் அத்தகைய பொருட்களில் சிறப்புத்தன்மை அடைவதுடன் அவற்றை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதுடன் தாம் முழு நன்மை அடையாத பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்வதாக இருக்கும். அவர் இந்த முழு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையிலேயே ஒரு நாடு தனது ஏற்றுமதி இறக்குமதி கோட்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போ ஒரு பொருளாதார அலகில் முழு நன்மையுடையதா என்பதை பார்ப்பதற்கு 2 அணுகுமுறைகளை கடைபிடிக்கலாம். ஒரு கொடுக்கப்பட்ட உள்ளீட்டிலிருந்து எவ்வளவு வெளியீடு கிடைக்கின்றது என்பதை பொறுத்து, ஒரு குறிக்கப்பட்ட வெளியீட்டை எடுப்பதற்கு எந்த அளவு உள்ளீடு செலுத்தப்பட வேண்டும் என்பதை பொறுத்து. உதாரணமாக 1 கிலோ ஐஸ்கிரீம் செய்வதற்கு நான் 5 லிட்டர் பாலும் 10 முட்டையும் நான் பயன்படுத்துவேன். 5 கிலோ சீனியும் 10 முட்டை, 5 லிட்டர் பால், 2 கிலோ சீனி பயன்படுத்துவேன் என்று நான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு குறிக்கப்பட்ட வெளியீட்டை எடுப்பதற்கு இந்த உள்ளீடு செலுத்தப்பட வேண்டும். அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் 5 லிட்டர் பால், 10 முட்டை, 2 கிலோ சீனியில நாங்கள் எவ்வளவு அவுட்புட்டை எடுக்கின்றோம் என்பது ஐஸ்கிரீம். அதே மாதிரி 1 லிட்டர் ஐஸ்கிரீம் எடுப்பதற்கு எவ்வளவு உள்ளீடுகள் செலுத்தப்பட வேண்டும். இந்த 2 வழியிலையும் நாங்கள் சிக்கனத்தை பார்க்கலாம். அப்ப இதற்கிணங்க முழு நன்மை கோட்பாடு வெளியீட்டு முறை அல்லது உற்பத்தி முறையில், உள்ளீட்டு முறை அல்லது கிரைய முறையிலும் அணுகப்படுகின்றது. அப்ப இதை பற்றி நாங்கள் டீப்பா பார்க்க தேவையில்லை, மேலோட்டமா பார்த்துட்டு போவோம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு டீப்பா இது எங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த நோட்ஸ்ல இருக்கிறது நீங்கள் சும்மா படிச்சு கொண்டீங்கன்னா சரி, ஆனா டீப்பா படிக்க தேவையில்லை. இந்த மேலோட்டமான விடயத்தை பாருங்க. உதாரணமாக இங்க நாங்க என்னன்னு பார்ப்போம். ஒரு அலகு உழைப்பை கொண்டு எவ்வளவு கோதுமையும் அரிசியும் உற்பத்தி செய்யலாம் என்பதை பார்ப்போம். இங்கு ஒரு அலகு உழைப்பு, ஒரு உழைப்பு மணித்தியாலம். இதை கனடா மற்றும் இந்தியா போன்ற குறுகிய 2 நாடுகளோடு பார்ப்போம். ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு நாங்கள் கோதுமை கனடால 100 கிலோவும், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு ஒரு அலகு உழைப்பு, ஒரு உழைப்பு மணித்தியாலம் என்று சொல்லுவேன், இதை கொண்டு கனடாவில் கோதுமை 100 கிலோவை எங்களால் உற்பத்தி செய்யலாம்டா, இந்தியாவில் 50 கிலோ தான் உற்பத்தி செய்யலாம். அதே மாதிரி ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு அரிசி 50 கிலோ தான் கனடாவில் உற்பத்தி செய்யலாம், இந்தியாவில் 150 கிலோ உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லுவோம். அப்ப இங்க என்ன செய்யலாம், கனடா என்ன செய்யலாம், ஒரு உழைப்பு மணித்தியாலத்தை கொண்டு தான் கோதுமை 100 உற்பத்தி செய்வதால அரிசி உற்பத்தி செய்யாம விடலாம். அப்ப அப்படி உற்பத்தி செய்யாம விட்டு போட்டு கனடா என்ன செய்யலாம், தான் கோதுமை 100 உற்பத்தி செய்து கொண்டு இந்தியாவுக்கு தேவையான 50 கிலோ கோதுமையை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவும் ஒரு அலகு உழைப்பு மணித்தியாலத்தை அரிசியில உற்பத்தி செய்து கொண்டு தான் 150 கிலோவை உற்பத்தி செய்து அதில் 50 கிலோவை கனடாவுக்கு கொடுத்து போட்டு கனடாட்ட இருந்து 50 கிலோ தனக்கு தேவையான 50 கிலோ கோதுமையை வேண்டிக் கொள்ளலாம். அப்ப பாருங்க, இந்த அட்டவணைக்கிணங்க கனடா 100 அலகுகள் கோதுமையும் இந்தியா 50 அலகுகள் கோதுமையும் உற்பத்தி செய்கின்றன. இதனால் கனடாவினால் கூடுதலான அளவு கோதுமைகளை உற்பத்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இதனால் கனடாவிற்கு முழு நன்மை கிடைக்கின்றது. கனடா அரிசியை பொறுத்தவரை ஒரு அலகு உழைப்பிற்கு 50 அலகையை உற்பத்தி செய்கின்றது. ஆனால் இந்தியாவோ 150 அலகுகள் அரிசியை அதே உழைப்புடன் உற்பத்தி செய்கின்றது. ஆகவே இந்தியா அரிசி உற்பத்தியில் கனடாவை விட முழு நன்மை அடைந்துள்ளது. அதே மாதிரி கனடா கோதுமை உற்பத்தியில முழு நன்மை அடைந்துள்ளது. ஆகவே கனடா கோதுமை உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவதுடன் இந்தியா அரிசி உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைவது நல்லது.
ஆகவே கனடா கோதுமை உற்பத்தி செய்து அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசியை இறக்குமதி செய்யலாம். அதே போல் இந்தியாவும் அரிசியை உற்பத்தி செய்து அரிசியை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யலாம். இதனையே முழு நன்மை கோட்பாடு என்று கூறுகின்றோம். அடுத்தது காஸ்ட் சைட்ல பார்ப்போம். அப்ப காஸ்ட் சைட்ல பார்க்கும்போது ஒரு அலகு கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தி செய்வதற்கு கனடா மற்றும் இந்தியாவுக்கு எவ்வளவு உழைப்பு மணித்தியாலங்கள் தேவைப்படுது என்று பார்ப்போம். அப்போ ஒரு அலகு 1 கிலோவோ உற்பத்தி செய்வது இப்ப இல்லாட்டா 100 கிலோ இல்லாட்டா ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 100 அலகு மணித்தியாலங்கள் உழைப்பு தேவைப்படுகின்றது. ஆனால் இந்தியாவுக்கு 50 மணித்தியாலங்கள் தான் தேவைப்படுகின்றது ஒரு மெட்ரிக் டன் கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு. அதே மாதிரி ஒரு மெட்ரிக் டன் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு கனடாவுக்கு 50 அலகு மணித்தியாலங்களும் உழைப்பு மணித்தியாலங்களும் இந்தியாவுக்கு 150 உழைப்பு மணித்தியாலங்களும் தேவைப்படுகின்றது. அப்ப இந்த அட்டவணை கிணங்க கனடாவுக்கு ஒரு அலகு கோதுமையை உற்பத்தி செய்ய 100 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும், ஆனால் இந்தியாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களே தேவைப்படுகின்றது. அப்போ ஒரு மெட்ரிக் டன் என்று சொல்லவே ஒரு கோதுமையை உற்பத்தி செய்வது கனடாவுக்கு 100 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் இந்தியாவுக்கு 50 அலகு உழைப்பு மணித்தியாலங்களுமே தேவைப்படுகின்றது. ஆக இந்தியாவுக்கு கோதுமையை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த செலவு காணும். கனடாவுடன் ஒப்பிடும் பொழுது அதே போல் கனடாவுக்கு 50 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் இந்தியாவுக்கு 150 அலகுகள் உழைப்பு மணித்தியாலங்களும் ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்றது. ஆகவே கனடாவுக்கு இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது அரிசி உற்பத்தியில் குறைந்த செலவே ஏற்படுகின்றது. அப்ப இதற்கமைய இந்தியா கோதுமை உற்பத்தியிலும் கனடா அரிசி உற்பத்தியிலும் சிறப்பு தேர்ச்சி அடையலாம். இதனால் இந்தியா கோதுமை உற்பத்தி செய்து அதனை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டு அரிசியை கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யலாம். அதே போல் கனடாவுக்கு அரிசி சிறப்பு தேர்ச்சி பெற்று அரிசி உற்பத்தியால் ஈடுபட்டு இந்தியாவுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்து கொண்டு கோதுமையை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது தானே அப்சல்யூட் தியரி என்று சொன்னா என்னன்னு. அப்ப இது ஆடம் ஸ்மித்தால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தியரி. அப்ப ஆடம் ஸ்மித்தால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தியரி தான் இந்த ஒப்பிட்டு நன்மை கோட்பாடு. சாரி, முழு நன்மை கோட்பாடு. அப்ப டேவிட் ரிகார்டோ என்ற பொருளியலாளராக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு பிரின்சிபல் ஆஃப் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் என்று நாங்கள் சொல்கின்றோம். இது கொஞ்சம் நுணுக்கமான முறையில ஆராயப்பட்டு டெக்னிக்கலாக ஆராயப்பட்டு சொல்லுகின்ற ஒரு விடயமாக அமைந்து காணப்படுகின்றது. இதையும் நீங்கள் ஜஸ்ட் விளங்கிக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு காணும். அப்ப ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று சொன்னால் என்னென்றால், பாருங்க, ஒரு பொருளாதார அலகு அது ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நாடோ இன்னொரு பொருளாதார அலகுடன் ஒப்பிடும் பொழுது பொருட்கள் செலவுகளை குறைந்த சந்தர்ப்ப செலவில் உற்பத்தி செய்யுமானால், இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, சந்தர்ப்ப செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதே ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று சொல்லுகின்றோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் குறைவாக இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுகின்றது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப வேறு விதத்தில் கூறுவதானால், வேறொரு பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் பொழுது ஒரு பொருளாதாரமானது பொருட்கள் சேவைகளை வினைத்திறனுடன் உற்பத்தி செய்யுமானால் அந்த பொருளாதாரம் உற்பத்தி மட்டத்திலும் மற்றைய பொருளாதாரத்திலும் ஒப்பிட்டு நன்மையை பெறுகின்றது என்பதாகும். அப்ப நாங்கள் நல்ல எஃபிஷியண்டா ஒரு பொருளாதாரம் பொருட்களை உற்பத்தி செய்வோம் என்று சொன்னா அந்த பொருளாதாரம் உற்பத்தி மட்டத்திலும் மற்றைய பொருளாதாரத்திலும் ஒப்பீட்டு நன்மையை பெறுகின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த கோட்பாடு 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் டேவிட் ரிகார்டோ என்ற பொருளியல் அறிஞரினால் முன்வைக்கப்பட்டது. இது முழு நன்மை கோட்பாட்டுக்கு மாற்றீடாக முன்வைக்கப்பட்டது. இந்த கோட்பாடு உற்பத்தி மற்றும் கிரிய முறையில் அணுகப்படலாம். அப்ப நாங்க வெளியீட்டு முறையிலே இதற்கா பார்ப்போம்.
அப்ப பாருங்க, ஒரு அலகு உள்ளீட்டுடன் உழைப்பு மணித்தியாலம் சீனி மற்றும் அரிசி உற்பத்தியின் அளவாக கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை பார்ப்போம். அப்போ ஒரு அலகு உள்ளீட்டோட கனடால 10 கிலோ சீனியும் இந்தியால 5 கிலோ சீனியும் உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதே ஒரு அலகு உழைப்பு மணித்தியாலத்துல அரிசியில 20 கிலோ கனடாவும் இந்தியால 15 கிலோ உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இப்ப நாங்க முழு நன்மை கோட்பாட்டின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க இந்தியா யூஸ்லெஸ். ஏன்னா கனடா தான் கூட உற்பத்தி செய்து கொண்டு இருக்கின்றது. அதால இந்தியா யூஸ்லெஸ். இந்தியா உண்மையின்படி கனடாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லாட்டா இந்தியா தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்க, கனடா தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்ற ஒரு நிலை வரும். இங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் என்றது நடக்காமல் போகின்றது. அவ மேற்கூறிய அட்டவணையில் கனடாவிற்கு சீனி மற்றும் அரிசி உற்பத்தி செய்வதற்கு முழு நன்மை உள்ளது. அதே சமயம் இந்தியா முழு நன்மையினையும் சீனி மற்றும் அரிசி ஆகியவற்றில் கொண்டுள்ளது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச வியாபாரத்திற்கு எவ்வித சந்தர்ப்பமும் கிடைக்காமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மைக்கு கீழே சர்வதேச வியாபாரத்துக்கு இடம் உள்ளது. அப்ப ஒப்பீட்டு நன்மையை நாங்கள் என்னென்று பார்க்க போறோம் என்று சொன்னா, இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் ஒரு அலகு சீனியை உற்பத்தி செய்வதற்கு என்ன செய்யணும் பாருங்க, ஒரு உழைப்பு மணித்தியாலம் தான் இருக்கின்றது. அப்ப சீனியை உற்பத்தி செய்வதற்காக அரிசியில 20 உற்பத்தி செய்வது தியாகம் பண்ண வேண்டி இருக்கின்றது. கவனிச்சு பாருங்க, 10 கிலோ சீனி உற்பத்தி செய்வதற்காக அரிசியில 20 கிலோவை நாங்கள் தியாகம் பண்ண வேண்டி இருக்கின்றது. அப்ப அரிசிக்கு சீனி இந்த ரேஷியோ 20/10, அது சமன் 2. அப்ப ஓரளவு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு சீனியின் கீழ் அரிசி அது சமன் 10/20.5. அப்ப இதே மாதிரி இந்தியாவுக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அது 3.3 வருகின்றது. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரேஷியோவை நாங்கள் போட்டோம் என்னன்னா, கனடாவுக்கு 2, இந்தியாவுக்கு 3, அரிசிக்கு கனடா 0.5, இந்தியாவுக்கு 0.3 அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இப்ப பாருங்க, இந்தியாவோட ஒப்படைக்க கனடா குறைந்த நேரத்தில் உற்பத்தி செய்கின்றது சீனிய. அரிசியை பொறுத்த மட்டும் கனடாவோட ஒப்படைக்க இந்தியா குறைந்த அளவில் உற்பத்தி செய்கின்றது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எங்கள்கிட்ட ஒரு உழைப்பு மணித்தியாலம் தான் இருக்கின்றது, அதுல அரிசி உற்பத்தி செய்வதா சீனியை உற்பத்தி செய்வதா என்ற ஒரு கொஸ்டின் வருகின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு எஃபிஷியண்டானது எது கனடாவை பொறுத்த மட்டும் சீனி. ஏனென்றா ஒரு உழைப்பு மணித்தியாலத்துல 2 கிலோ சீனியை உற்பத்தி செய்யலாம், ஆனா ஒரு உழைப்பு மணித்தியாலத்துல 1/2 கிலோ அரிசியை தான் உற்பத்தி செய்யும். அப்ப சீனியை உற்பத்தி செய்து கொண்டு அரிசியை உற்பத்தி செய்யாம இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யலாம். அதே மாதிரி இந்தியா என்ன செய்யலாம், அரிசியை கனடாக்கு ஏற்றுமதி செய்து போட்டு சீனியை தான் உற்பத்தி செய்யாம கனடால இருந்து இறக்குமதி செய்யலாம். அப்ப இதையே நாங்க கிரிய முறையிலையும் நாங்கள் கவனிச்சு கொள்ளலாம். அப்ப கிரிய முறையில நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், ஒரு அலகு சீனியே இல்லாட்ட ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு ஊழிய மணித்தியாலங்கள் தேவை என்றது நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி சீனி கனடாவுக்கு 10 உழைப்பு மணித்தியாலங்களும், சீனி இந்தியாவுக்கு 5 உழைப்பு மணித்தியாலங்களும், அரிசி கனடாவுக்கு 20 உழைப்பு மணித்தியாலங்களும், இந்தியாவுக்கு 15 உழைப்பு மணித்தியாலங்களும் தேவைப்படுகின்றன. அப்ப இந்த அட்டவணை கிடங்க இந்தியாவிற்கு சீனி அரிசி ஆகிய இவற்றை உற்பத்தி செய்வதற்கான முழு நன்மை உள்ளது. ஏனெனில் இந்தியா இந்த 2 பொருட்களையும் குறைந்த ஊழிய உள்ளீட்டுடன் ஊழிய மணித்தியாலங்களுடன் உற்பத்தி செய்யக்கூடியதாய் உள்ளது. அப்ப இந்த சூழ்நிலையில் கனடா இந்த 2 பொருட்களையுமே உற்பத்தி செய்வதற்கு சந்தர்ப்பமின்றி உள்ளது. இப்படியான நிலையில் சர்வதேச வியாபாரத்திற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போகின்றது. அப்ப முதல் பார்த்த மாதிரியே தான் இப்பவும் சந்தர்ப்பத்துக்கு வழி இல்லாமல் போகின்றது. ஆனால் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் கீழ் கனடாவும் இந்தியாவும் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம் பின்வருமாறு நிரூபித்தால்.
இந்த 2 நாடுகளுமே வியாபாரத்தில் ஈடுபடலாம். அப்ப பாருங்க, ஒரு அலகு சீனியை கனடா உற்பத்தி செய்வதற்கு சீனியின் கீழ் ரைஸ் என்று போட்டுட்டு 10 கீழ் 20.5. அதே மாதிரி அரிசியை உற்பத்தி செய்வதற்கு ரைஸ் கீழ் சுகர் 20 கீழ் 10 2. அதே மாதிரி இந்தியா பொறுத்த மட்டும் சீனியின் கீழ் ரைஸ் 5 கீழ் 15.3, ரைஸின் கீழ் சுகர் 15 கீழ் 15 3 1. இது ஒன்றா 15 கீழ் 15 1. அப்ப இங்க பாருங்க, 0.5 0.3 2 1 2 1. அப்ப இங்க பாருங்க, சாரி, அரிசியை பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு வந்து 15 கீழ் 5 15 கீழ் 5 3, 15 கீழ் 15 இல்ல 15 கீழ் 5 15 கீழ் 5 3. இது 5 என்று போடணும். அப்ப இங்க 3 வருது. அப்ப இப்ப பாருங்க, சீனிய இந்தியா உற்பத்தி செய்வது லாபம், கனடாவுக்கு நட்டம். அதே மாதிரி அரிசியை கனடா உற்பத்தி செய்வது லாபம், இந்தியாவுக்கு நட்டம். ஆகவே இங்கே கனடா அரிசியை உற்பத்தி செய்து கொண்டு அரிசியை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதே மாதிரி சீனியை இந்தியா உற்பத்தி செய்து கொண்டு அதை கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அதன் மூலமாக அவையில் தங்களுடைய உழைப்பு மணித்தியாலத்தை எஃபிஷியன்டான பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துவதோடு அதே சமயம் தமது வரையறையாக லிமிட்டடாக உள்ளது உழைப்பு மணித்தியாலங்களை மிகவும் பயனுள்ளதாக மாற்றி பயன்படுத்துகின்றார்கள். அப்ப இந்தியாவுக்கு சீனியை உற்பத்தி செய்ய ஒப்பீட்டளவில் நன்மையும், கனடாவிற்கு அரிசியை உற்பத்தி செய்ய ஒப்பீட்டளவில் நன்மையும் உள்ளது. ஏனெனில் இந்த நாடுகள் குறைந்த சந்தர்ப்ப செலவில் இவற்றை உற்பத்தி செய்யும். ஆகவே இந்தியா சீனி உற்பத்தியிலும் கனடா அரிசி உற்பத்தியிலும் சிறப்பியல்பாகி அதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடலாம். அப்ப சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள் எவை? சர்வதேச வர்த்தகத்தின் ஊடாக பெறப்படும் மேலதிக நுகர்வு அல்லது உற்பத்தி அனுகூலங்கள் என்பன நாடுகள் பெற்றுக்கொள்ளும் மேலதிக அனுகூலங்கள் ஆகும். அப்ப சர்வதேச வர்த்தகத்தில் இது 2 வகையில் பெறப்படுகின்றது. ஒன்று பொருட்கள் பரிமாற்றத்தின் ஊடாக, 2வது சிறப்பியல்பு அடைவதன் ஊடாக. அப்ப இந்த கிராஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொருட்கள் பரிமாற்றத்தின் ஊடாகவும் சிறப்பியல்பு தன்மையின் ஊடாகவும் இவர்கள் இந்த நன்மையினை பெற்றுக்கொள்றாங்க. படித்த விடயத்தை இதுல இந்த 2 கிராஃபுக்குள்ளையும் சொல்லி காட்டப்படுகின்றது. அப்ப சிறப்பியல்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள். சிறப்பியல்பு தேர்ச்சியின் அனுகூலம் என்றா என்ன? நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வருகின்றது, சிறப்பியல்பு வருகின்றது. அந்த சிறப்பியல்பின் ஊடாக அந்த பொருளை மிகவும் குறுகிய நேரத்தில் நாங்கள் அதை செய்கின்றோம். அது தொழில்நுட்ப உள்ளீடாகவும் இருக்கலாம், தொழில்நுட்ப தேர்ச்சியில் ஏற்படுகின்ற உள்ளீடாகவும் இருக்கலாம். அப்ப அப்படியான உள்ளீடுகளின் ஊடாக நாங்கள் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்வமாக இருந்தால் இன்னொரு நாட்டோட ஒப்பிடும் பொழுது அதே பொருளை உற்பத்தி செய்வதற்கு அந்த நாட்டுக்கு செலவழிக்கும், அது வந்து சிறப்பு தேர்ச்சி. உதாரணமா இலங்கையை எடுத்துக்கொண்டீங்களே என்று சொன்னா, இலங்கையில வந்து இப்ப பால் மாவு எடுத்துக்கொண்டீங்களா, இலங்கையில பால் மாவு வந்து வெளிநாட்டுல இருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிற அளவு பால் மாவோட ஒப்பிடும் பொழுது உள்நாட்டுல அதே தரத்திலையும் அதே குவாலிட்டியிலையும் எங்களுக்கு அந்த செலவு, உதாரணத்துக்கு இப்ப விலை கூட்டின பிறகு 1200 ரூபா 1250 ரூபா ஒரு கிலோ பால்மான்னு சொன்னா, அந்த 1250 ரூபாய்க்கு உள்நாட்டுல அதே தரத்துல அந்த பால் மாவை எடுத்துக்கொள்ள இல்லாம இருக்கிறது. உதாரணமா பாருங்க, 400 கிராம் டின் மீன் வந்து 300 ரூபாய்க்கு நாங்கள் இலங்கையில வேண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதே மாதிரியான ஒரு மீனை 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 800 ரூபா 900 ரூபாய்க்கு தான் நாங்கள் இலங்கையில பிடிச்ச மீனை நாங்கள் வேண்டி சாப்பிடுகின்றோம். அப்ப பாருங்க, ஜப்பான்லயோ சிலியிலேயோ உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மீன் வந்து
அந்த மீன் வந்து அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அவனும் மீன் பிடிக்க போய் கொண்டு வந்து ஃபேக்டரியில் அதை டின்னுக்குள்ள அடைச்சு அந்த டின்னில் அடைச்சதுக்கு ஏற்றுமதி வரி இருந்து அதை கட்டி அங்கே இருந்து இங்கே வேறு மட்டும் கப்பல் தீர்வை செலுத்தி இங்கே கொண்டு வந்து இங்கே இறக்குமதி தீர்வை இருந்து அதை செய்து அங்கிருந்து ஸ்டோர்ல இருந்து இங்க கொண்டு வந்து இந்த ஸ்டோர்ல இருந்து மொத்த வியாபாரிகிட்ட இருந்து சில்லறை வியாபாரிகிட்ட போய் சில்லறை வியாபாரிகிட்ட இருந்து நாங்கள் பண்றோம் 300 ரூபாய். ஆனால் அதே 400 ரூபாய் மீனை இலங்கையில இருந்து பிடிச்சு இதுல கொண்டு வந்து பண்றதுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் முடியும். அப்ப என்ன நடக்குங்கிற இந்த சிறப்பு தேர்ச்சி இலங்கையில் இல்லை. அந்த வெளிநாடுகள்கிட்ட சிலிகிட்ட இருக்குது, ஜப்பான்கிட்ட இருக்கின்றது. அதுதான் அந்த சிறப்பு தேர்ச்சி. அப்ப இந்த சிறப்பு தேர்ச்சியின் மூலமான அனுகூலங்கள் என்ன? சர்வதேச வியாபாரத்தின் கீழ் மொத்த உற்பத்தியானது சிறப்பு தேர்ச்சியினால் அதிகரிக்கும். அதாவது சிறப்பு தேர்ச்சி காரணமாக ஒப்பீட்டு நன்மை அடிப்படையில் மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். இதனை வெளியீடு மற்றும் கிரைய முறைகளில் மீண்டும் நிரூபிக்கலாம். அப்ப நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியீட்டு முறையில் சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது எங்களுக்கு உண்மையிலே எக்ஸாமுக்கு டீப்பான விஷயம் என்றபடியா நான் இதை தவிர்க்கின்றேன். அடுத்து நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போவோம், வர்த்தக மாற்று வீதம். அப்ப வர்த்தக மாற்று வீதம் என்றால் என்ன? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் என்று நாங்கள் சொல்லுவோம். சர்வதேச வர்த்தகத்தில் அனுகூலங்கள் இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் இது நடைமுறையில் இருப்பதில்லை. ஏனெனில் இந்த சர்வதேச வர்த்தகம் லாபமும் ஏற்படலாம், நட்டமும் ஏற்படலாம். வர்த்தக மாற்று வீதம் இதனை மதிப்பிட்டு இந்த நிலைமை அடையாளப்படுத்துகின்றது. 2 விதமான வர்த்தக மாற்று வீதங்கள் உள்ளன. பொருட்களின் வர்த்தக மாற்று வீதம், வருமான வர்த்தக மாற்று வீதம். அப்ப பொருட்களின் வர்த்தக மாற்று வீதம் என்றா என்ன? இறக்குமதிக்கு எதிரான ஒரு அலகுக்கான ஏற்றுமதியின் கொள்வனவில் அல்லது இறக்குமதி பொருட்களின் விலைக்கு எதிரான ஏற்றுமதி பொருட்களின் விலைகளின் வீதாசாரம் பொருட்களுக்கான வர்த்தக மாற்று வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னென்று பார்க்கிறது மாற்று வீதம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த வர்த்தக மாற்று வீதம் என்பது ஏற்றுமதி பொருட்களின் விலையிலும் இறக்குமதி பொருட்களின் விலையிலும் தங்கியுள்ளது. அப்ப இவ்விலைகளில் ஏற்படும் மாற்றம் இந்த வர்த்தக மாற்று வீதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் பொழுது பொருட்களின் விலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஏராளமான பொருட்களை ஏற்றுமதி செய்ய போதும் ஏராளமான பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் பொது விலை மட்டத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இங்கு வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பிடுவதற்கு பொது விலை மட்டத்தினூடாக விலை சுட்டன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப வர்த்தக மாற்று வீதம் என்பது என்ன? ஏற்றுமதி விலை சுட்டம், இறக்குமதி விலை சுட்டம். ஏற்றுமதி விலை சுட்டம்னா இறக்குமதி விலை சுட்டம்னா பிரிச்சு போட்டு 100ஆல பெருக்கி விட்டா வரது வர்த்தக மாற்று வீதம். வர்த்தக மாற்று வீதம் 100ஆக இருக்குமானால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளின் கொள்வனவிலும் மாறாமல் இருக்கும். இது 100க்கு கூடுதலாக இருக்குமானால் இது அனுகூலமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். அதாவது 100க்கு கூடுதலாக இருக்கும்னா என்ன? ஏற்றுமதி எங்கள்கிட்ட கூடுதலாக இருக்கின்றது, இறக்குமதி குறைவாக இருக்கின்றது என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது 100க்கு கூடுதலாக இருந்தால் ஏற்றுமதி விலை சுட்டன் கூடுதலாகவும் இறக்குமதி விலை சுட்டன் குறைவாகவும் இருக்குது என்று அர்த்தம். இது அனுகூலமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். 100க்கும் குறைவாக இருக்குமானால் அது பாதகமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். இலங்கையில் தற்போது அலகு விலை சுட்டன்கள் பரவலாக வர்த்தக மாற்று வீதத்தை கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்க இப்ப அலகு விலை சுட்டன்களின் மூலமாகத்தான் இப்ப வர்த்தக மாற்று வீதத்தை நாங்கள் காணுகின்றோம். ஏற்றுமதி அலகு விலை சுட்டன், இறக்குமதி அலகு விலை சுட்டன். அப்ப ஒரு பொருளுக்கான ஏற்றுமதி விலை சுட்டன், இறக்குமதி விலை சுட்டன், மொத்தமாக ஏற்றுமதி விலை சுட்டன் இறக்குமதி விலை சுட்டன் பார்க்கமா ஒவ்வொரு பொருளுக்குமான ஏற்றுமதி விலை சுட்டனையும் இறக்குமதி அலகு விலை சுட்டனையும் நாங்கள் எடுத்து அது 100ஆல பெருக்கி 100க்கு கூடுதலாக இருந்தால் அந்த பொருளுக்கு வர்த்தக மாற்று வீதம் சாதகமாக இருப்பதாகவும்
100க்கு குறைவாக இருந்தால் அது வந்து குறைவாக இருப்பதாகவும் நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இப்போ சிவகுமார் இப்போ ஓகே எல்லாம்? சிவகுமார் ரைட். அப்ப குறைந்து செல்லும் வர்த்தக மாற்றி வீதத்தினால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். மெய்தேசிய வருமானம் குறைவடைதல். மெய்தேசிய வருமானம் குறைவடைகின்றது. அப்ப உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீதம் பெறுமதியை கூட்டுவதன் மூலமே மெய்தேசிய வருமானம் கணிப்பிடப்படுகின்றது. அப்ப உண்மை தேசிய உற்பத்தியுடன் வர்த்தக மாற்று வீதத்தின் பெறுமதியை கூட்டுவதன் மூலமாகத்தான் மெய்தேசிய வருமானம் கணிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் இந்த வர்த்தக மாற்று வீதம் என்பது விலைச்சுட்டனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த விலை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதனூடாக உண்மை தேசிய உற்பத்தியோடு ஒப்பிடும் பொழுது மெய்தேசிய உற்பத்தியை நாங்கள் கணிப்பிடுகின்றோம். அவை வர்த்தக மாற்று வீதம் குறைவடைய தொடங்கினால் மெய்தேசிய வருமானமும் குறைவடையும். அப்ப அதே மாதிரி பற்றாக்குறையான நுகர்வு மட்டத்தினால் மக்களது வாழ்க்கை தரமும் குறைவடையும். பற்றாக்குறையான நுகர்வு மட்டம். பற்றாக்குறையான நுகர்வு மட்டத்தினால் மக்களது வாழ்க்கை தரம் குறைவடையும். வெளிநாட்டு செலாவணி பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அப்ப பாருங்க, இலங்கை இன்றைக்கு எதிர்நோக்கின்ற வெளிநாட்டு செலாவணி பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம். உதாரணமாக பற்றாக்குறையான சென்மதி நிலுவை வெளிநாட்டு சொத்துக்களின் மட்டமும் குறைவடைகின்றது. பற்றாக்குறையான சென்மதி நிலுவை வெளிநாட்டு சொத்துக்களின் மட்டமும் குறைவடைகின்றது. இதனால அதிக விலையில் இறக்குமதி பொருட்களின் செலவு இருப்பதனால் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். அதிக விலையில் இறக்குமதி பொருட்களின் செலவு இருப்பதனால் பணவீக்க விளைவுகள் ஏற்படும். வருமான வர்த்தக மாற்று வீதம். அடுத்தது வருமான வர்த்தக மாற்று வீதம். அப்ப இது என்னென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இது இறக்குமதிக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு வலுவை குறிக்கின்றது. இறக்குமதிக்கான மொத்த ஏற்றுமதி வருமானத்தின் கொள்வனவு வலுவை குறிக்கின்றது. இது ஏற்றுமதி வருமானத்தின் இறக்குமதி தொகைகளில் அளவிடப்படுகின்றது. அப்ப ஏற்றுமதி வருமானத்தின் இறக்குமதி தொகைகளில், அப்ப ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு நாங்கள் எவ்வளவு இறக்குமதி செய்யலாம் என்பதை கொண்டு இந்த வருமான வர்த்தக மாற்று வீதம் தீர்மானிக்கப்படுகின்றது. எங்களுக்கு கிடைக்கிற ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு இறக்குமதி எவ்வளவு செய்யக்கூடியதா இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த வருடத்துக்கு 10 பில்லியன் ரூபாய், 10 பில்லியன் டாலர்ஸ் வித்தியாசம் இருக்கும் என்று சொல்லுகின்றார். அதாவது ஏற்றுமதி வருமானத்திலும் பார்க்க இறக்குமதி தொகை வந்து 10 பில்லியன் டாலரால அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். உதாரணமா 2 பில்லியன் ரூபாய் தான் எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் என்று சொன்னா இறக்குமதி செலவு வந்து 12 பில்லியன் டாலராக இருக்கும். அந்த வித்தியாசம் 10 பில்லியன் டாலராக இருக்கும் என்று சொல்லுகின்றார். இது வந்து அண்மை காலங்கள்ல இருக்கின்ற உச்ச நிலையாக இருக்கின்றது. உதாரணமாக கடந்த 5-6 வருடங்களாக 6 பில்லியன், 8 பில்லியன், 7 பில்லியன் அப்படித்தான் அந்த ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக மாற்று வீத வேறுபாடு இருந்தது. அதுவே இப்பொழுது 10 பில்லியன் டாலராக இந்த வருடம் அமையலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அப்ப ஏற்றுமதி வருமானம் ஏற்றுமதி விலை மற்றும் ஏற்றுமதி தொகையை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இறக்குமதி விலைகள், இது இறக்குமதி விலைகளின் ஏற்றுமதி தொகையில் கணிப்பிடப்படுகின்றது. இறக்குமதிக்கான அலகு விலை இதில் சம்பந்தப்படுகின்றது. அப்ப வருமான வர்த்தக மாற்று வீதம் ஏற்றுமதி தொகை சுட்டன்னு இறக்குமதி அலகு விலை சுட்டன்னால பிரிச்சா வாரது வந்து 100ஆல பெருக்க வாரது வருமான வர்த்தக மாற்று வீதம். அப்போ ஒன்று ஏற்றுமதி தொகை சுட்டனாக இருக்கும், மற்றது அலகு விலை சுட்டனாக இருக்கும். ஒன்று தொகை ஒன்று விலை என்றால் அது வருமான வர்த்தக மாற்று வீதமாக இருக்கும். அதை 100ஆல பெருக்கினா அதை நாங்கள் சொல்றது வருமான வர்த்தக மாற்று வீதம் என்று.
அவை ஆன்லைனில் இருப்பவர்கள் ஓகேயா வேகமாக போகின்றேனா என்று நான் சென்ட்ரல் பேங்கை முடித்தேன். அப்ப நான் சென்ட்ரல் பேங்கை மூடலாம். அடுத்தது வந்து நான் வர்த்தக மாற்று வீதத்தை கம்ப்ளீட் பண்ணினேன். அது உங்களுக்கு ஓகேயா? அப்படி என்று சொன்னால் நாங்கள் வந்து அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஏன் உங்களுக்கு ஸ்பீக்கர்ல பிரச்சனை இருக்கா? சிவகுமார் கதைங்க, நீங்க பிரச்சனை இல்லை. அவை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போவோம். ஏன்னு சொன்னா இதுல எல்லாம் சும்மா தொட்டு தொட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருந்தா காணும். ஆனா தெரிஞ்சிருக்கணும். அதான் அதோட பியூட்டி என்னன்னா அது தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் அதோட உண்மை. அப்ப அந்த அடிப்படையில இன்டர்நேஷனல் ட்ரேடை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக அதை பற்றி நாங்கள் படித்தோம். அதுக்கு அடுத்ததாக அதுக்கு முதல் நாங்கள் படித்த மத்திய வங்கியல், அதுக்கு முதல் வகுப்புல நாங்கள் படித்தது வந்து வணிக வங்கிகள். வணிக வங்கிகளை பற்றியும் நாங்கள் படிச்சிட்டோம். அப்ப பிரதானமான விடயங்களை நாங்கள் ஓரளவு படிச்சிட்டோம். அதால வந்து நாங்கள் மேலோட்டமாக பார்க்க வேண்டிய இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த செக்ஷனான வெளிநாட்டு நாணய மாற்று சந்தை என்று சொல்லப்படுகின்ற இந்த வெளிநாட்டு நாணய மாற்று சந்தைக்கு போவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அப்ப முதலாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்றால் என்ன? இப்ப நாங்கள் மத்திய வங்கியில் படித்தோம், வங்கியிலே நாங்கள் படித்தோம். வெளிநாட்டு ஒரு உள்நாட்டு கரன்சியை வெளிநாட்டு கரன்சியில சொல்லுவதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். உதாரணமாக $1 வந்து 202 ரூபாய். உதாரணமா பாருங்க, ஒரு $1 வந்து 202 ரூபாயாக இப்போ உள்ளது. இது ஒரு வகையில நாங்கள் சொல்லிக்கொள்ளும் ரேட். ஆனால் ஒரு ரூபா வந்து ஒன்றின் கீழ் 202 $. இது சரியா? நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகின்றதா? பாருங்கள், நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகின்றதா? அப்ப ஒன்றின் கீழ் 202 என்று சொன்னா அது வந்து $0.000049 ரூபாய். ஒரு ரூபா வந்து $. இவ்வளவு. ஒரு ரூபா வந்து இவ்வளவு $ஆக இருக்கின்றது. 0049.5 என்று சொல்லலாம். அப்ப இத நாங்கள் சொல்லலாம் $0.05 என்று சொல்லலாம். அப்ப பாருங்க எவ்வளவு என்று சொல்லி 105%. இதுல 100 வந்ததுன்னா இதுல $1 வரும். அப்ப $ல 5% இருக்கின்றது உங்களது ஒரு ரூபா. உங்களது ஒரு ரூபா வந்து $ல 5%, 5 பென்ஸ். ஆனா ஒரு $. வந்து எங்கட காசுல பார்த்தா 202 ரூபாய்.
அப்ப இங்க யாருன்ற கரன்சி பெரிசாக உள்ளது? யுஎஸ் டாலர் என்ற கரன்சி பெரிசாக உள்ளது என்பது எங்களை எல்லாருக்கும் விளங்கும். இதால உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இப்ப இருக்கா பார்த்துக்கணும். அப்ப இங்க பாருங்க, நாங்கள் ஒரு உதாரணத்தை போட்டிருக்கிறோம். அந்த வெளிநாட்டு பெறுமதி உதாரணமாக 186 ரூபான்னு சொன்னா ஒரு அமெரிக்க டாலர் ஒன்றின் கீழ் 186 ரூபாயாக இருக்கும். அப்ப பேரளவு நாணய மாற்று வீதம் என்றால் என்ன? பேரளவு நாணய மாற்று வீதம் என்று நாங்கள் என்னத்தை சொல்லுகின்றோம்? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பேரளவு நாணய மாற்று வீதம் என்பது பணவீக்க விளைவுகளுக்கு உட்பட்டிருக்கின்றது. அதாவது இது பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கின்ற அப்படின்னா பேரளவு நாணய மாற்று வீதம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த நாணய மாற்று வீதம் 3 வகைப்படும். ஒன்று நிலையான நாணய மாற்று வீதம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையால் தீர்மானிக்கப்படும் பராமரிக்கப்படும் இந்த நாணய மாற்று வீதம் அடிக்கடி மாற்றப்பட மாட்டாது. அந்த ரேட் அடிக்கடி மாற்றப்பட மாட்டாது என்பதுடன் அது அன்றாட கேள்வி நிரம்பல் தொகைகளுக்கு ஏற்ப மாறுபடாமலும் இருக்கும். அப்ப இங்க பாருங்க, நிலையான நாணய மாற்று வீதம் என்று சொன்னா என்னன்னா, ஒரு நாட்டின் மத்திய வங்கி மொன்ட்ரே போர்ட் டிசைட் பண்ணும் எங்களுடைய கரன்சி அந்தந்த வெளிநாட்டு கரன்சியோட இவ்வளவுதான். உதாரணமாக 1977ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கையை அமுல்படுத்துவதற்கு முன்பு நிலையான நாணய மாற்று கொள்கை இலங்கையிலே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. வேற வேற பெரிய பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல 70ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலையான நாணய மாற்று வீதம் கடைபிடிக்கப்பட்டதோட 70ஆம் ஆண்டு முற்பகுதியில அவையெல்லாம் மிதக்கு நாணய மாற்று வீதமாக மாற்றப்பட்டு கொண்டு வந்தது. ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் 1977ஆம் ஆண்டு தான் அது மாற்றப்பட்டது. அப்ப 1977ஆம் ஆண்டு மட்டும் மாற்றப்படும் மட்டும் ஒரு ரேட்ல தான் இலங்கை நாணய மாற்று வீதம் இருந்தது. அடிக்கடி மாற்றப்பட மாட்டா. அது வருஷத்துக்கு ஒருக்காக, 2 வருஷத்துக்கு ஒருக்காக, 3 வருஷத்துக்கு ஒருக்காக மாற்றப்படும். அன்றாடம் ஏற்படும் கேள்வி நிரம்பல்களுக்கு ஏற்ப மாற்றப்படாது. அப்படி இருக்கும் பொழுது 77ஆம் ஆண்டு மட்டும் ஒரு டாலர் 4 ரூபாயாக இருந்தது. இந்த நிலையான நாணய மாற்று வீதம் இலங்கையில் இருக்கும் பொழுது அதனுடைய பெறுமதி ஒரு டாலர் 4 ரூபாயாக காணப்பட்டது. இந்த நிலையான நாணய மாற்று வீதத்தின் நன்மைகள் என்னன்னு சொன்னா, ஒரு உறுதியான நிச்சயமான நாணய மாற்று வீதம் உள்ளபடியால் இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளூர் உற்பத்தி பொருட்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியுமானபடியால் வெளிநாட்டு சந்தையில் உள்ள போட்டித்தன்மை இலகுவாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உள்ளூர் உற்பத்தி பொருட்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடியுமானபடியால் வெளிநாட்டு சந்தையில் உள்ள போட்டித்தன்மையை இலகுவாக எதிர்கொள்ள முடியும். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் நிலையானதாக வைத்திருக்கக்கூடியதாக உள்ளதால் பொது விலை மட்டத்தின் உறுதித்தன்மையை பேண முடியும். அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்தின் பிரதிகூலங்கள் என்னன்னு சொன்னா, வெளிநாட்டு நாணயத்தின் மிகை மதிப்பு அல்லது குறை மதிப்பு என்பன இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப வெளிநாட்டு நாணயத்தின் மிகை மதிப்பு அல்லது குறை மதிப்பு இருக்கும். அதாவது ஒரு நாட்டோட எங்களுக்குரிய அந்த மாற்று வீதம் சரியானதாக இருக்காது. ஒன்றின் மிகை மதிப்பாக இருக்கும், இல்லாட்டா குறை மதிப்பாக இருக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கின்றது. உண்மையான சந்தை நிலவரத்தை காட்டுவதற்கு அரசாங்கத்தின் தலையீடு அவசியமாகின்றது. அப்ப இங்க பாருங்க, நிலையான நாணய மாற்று வீதம் என்பது இப்ப கொஞ்ச காலமா இலங்கையில நிலையான நாணய மாற்று வீதம் தான் இருக்குன்னு சொல்லினோம். என்று சொன்னா, மத்திய வங்கியின் அறிவுரைக்கேற்ப வணிக வங்கிகள் எல்லாம் 200 ரூபாயிலேயே வச்சிருக்குது ஒரு டாலருக்குரிய ரேட்டை. 202 ரூபாயோ 200 ரூபாய். ஆனால் எல்லாரும் சொல்லினோம்
டாலர்கள் வெளிநாட்டு நாணயத்தின் நிரம்பல் குறைவாக இருக்கின்றபடியால் பிளாக் மார்க்கெட்ல 248 ரூபாய் 250 ரூபாய்க்கு ஒரு டாலர் விற்கப்படுவதால அதுதான் உண்மையான நாணய மாற்று வீதம். அப்ப மத்திய வங்கியில வேண்டுகோளுக்கிணங்க இப்படி ஒரே மட்டத்துல ஒரே நிலையான ரேட்ல இந்த நாணய மாற்று வீதம் பேணப்படுகின்ற படியால இதுவும் ஒரு நிலையான நாணய மாற்று வீதமாகத்தான் இருக்கின்றது. மறைமுகமாக வெளியில மிதக்கும் நாணய மாற்று வீதத்தை ஃபாலோ பண்றோம் என்று சொன்னதுக்கு என்ன, இதுவும் ஒரு நிலையான நாணய மாற்று வீதமாகத்தான் இருக்கின்றது. அப்ப பாருங்க, அதால மிகை மதிப்பு அல்லது குறை மதிப்பு, இப்ப இலங்கை நாணயத்தை பொறுத்த மட்டும் டாலரோட இல்லாட்ட வெளிநாட்டு நாணயங்களோட இது குறை மதிப்பாக இருக்கு. உண்மை சந்தை நிலவரத்தை காட்டுவதற்கு அரசாங்கத்தின் தலையீடு அவசியமாகின்றது. இந்த உண்மை சந்தை நிலவரத்தை காட்டுவதற்கு அரசாங்கம் தலையீடு செய்து அதை தடுத்து வச்சிருக்கு. உண்மை சந்தை நிலவரத்தை காட்டாம தடுத்து வச்சிருக்கின்றது அரசாங்கம். அதனாலதான் 202 ரூபாய்க்கு இருக்கின்றது. சென்மதி நிலுவையில் ஒன்றும் சமமின்மையை தீர்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகின்றது. சென்மதி நிலுவையில் ஒன்றும் சமமின்மையை தீர்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகின்றது. அப்ப சென்மதி நிலுவையில இருக்கிற சமமின்மையை தீர்க்க இல்லாமல் போகின்றது நிலையான நாணய மாற்று வீதத்தால. வெளிநாட்டு சொத்துக்களின் அளவுகளில் வீழ்ச்சி ஏற்படும். வெளிநாட்டு சொத்துக்களின் அளவுகள்ல வீழ்ச்சி ஏற்படும். அப்ப உண்மையில என்னன்னு சொன்னால், இந்த நிலையான நாணய மாற்று வீதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் இந்த மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்ற ஒரு கொள்கை பின்பற்றப்பட்டது. மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 70களின் ஆரம்பத்தில். அது இந்த நிலையான நாணய மாற்று வீதத்தின் குறைபாடுகளின் காரணமாக. அப்ப இப்ப பாருங்க, மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்னன்னு பார்ப்போம். அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு கரன்சி, ஒரு நாணயத்துக்கு, வெளிநாட்டு நாணயத்துக்கு கிடைக்கின்ற கேள்வி நிரம்பு, அதன் அடிப்படையில் அந்த நாட்டுல அந்த வெளிநாட்டு நாணயத்தோடு உள்நாட்டு நாணயத்தின் தொடர்பு எப்படி இருக்கிறது அடுத்த நாள் சொல்வதுதான் கேள்வி நிரம்பலுக்கு அடிப்படையில தீர்மானிக்கப்படுவதுதான் மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்ப இந்த நாணய மாற்று வீதமானது வெளிநாட்டு நாணயங்களின் கேள்வி நிரம்பல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த முறையின் கீழ் எந்த ஒரு நாணய அதிகார சபையினதும் தலையீடுகள் இருக்காது. அப்ப நிலையான நாணய மாற்று வீதத்துக்கு என்ன மாதிரி மத்திய வங்கி இந்த தலையீடு இருந்ததோ அப்படி ஒரு தலையீடு இங்க இருக்காது. அப்ப பாருங்க, வெளிநாட்டு நாணயத்துடன் ஒப்பிடும் பொழுது நாணயத்தின் பெறுமதி மிகையாகவோ அல்லது குறைவாகவோ இருக்காது. இந்த முறை நாணய மாற்று வீதத்தின் உண்மை பெறுமதியை சுட்டி நிற்கும். இந்த முறை நாணய மாற்று வீதத்தின் உண்மை பெறுமதியை சுட்டி நிற்கும். அப்ப எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் அந்த கரன்சிக்கு கிடைக்கின்ற கேள்வி நிரம்பலின் அடிப்படையில அதனுடைய கரன்சி ரேட் தீர்மானிக்கப்படுவதால எப்பொழுதுமே அந்த யுஎஸ் டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் பெறுமதியோ இல்லாட்டா இலங்கை ரூபாய்க்கு எதிரான யுஎஸ் டாலரின் பெறுமதியோ சரியான நிலையை காட்டிக் கொண்டிருக்கும். இது ஒரு தன்னியக்க பொறிமுறையை தருவதனால் நாட்டின் சென்மதி நிலுவைக்கு சாதகமாக அமையும். இது ஒரு தன்னியக்க பொறிமுறையாக அமைவதால் இது நாட்டின் சென்மதி நிலுவைக்கு சாதகமாக அமையும். அப்ப இதன் மூலமாக கரன்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகும்பொழுது சென்மதி நிலுவை என்பது ஒரு இயல்பாகவே பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அரசாங்கத்தின் தலையீடுகள் தேவை இல்லை. அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதத்தின் பாதகத்தன்மைகள் எவை? அப்ப மிதக்கும் நாணய மாற்று வீதத்தின் பாதகத்தன்மைகள் என்று சொல்லும் போது, நாணய மாற்று வீதம் மிதக்க விடப்படும் போது நாணய கொள்கை மற்றும் இறை கொள்கை, இதை கொள்கையில இறை கொள்கைகளின் முக்கியமான ஒழுக்கம் அற்று போகின்றது. அப்ப நாணய மாற்று வீதம் மிதக்க விடப்படும் பொழுது நாணய கொள்கை மற்றும் இறை கொள்கையின் முக்கியமான ஒழுக்கம் அற்று போகின்றது. ஏனென்றா இந்த நாணய கரன்சிகள்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டின் ஏற்ற இறக்க போக்குகளுக்கு ஏற்ற மாதிரி நாணய கொள்கைகளை மாற்ற வேண்டி அமைகின்றது.
இதனால் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நாடுகள் பணவீக்க கொள்கைகளை பின்பற்ற வேண்டி ஏற்படுகின்றது. அப்ப இதனால இந்த நாடுகள் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதா தான் இருக்க வேண்டுமே ஒழிய நாணய கொள்கை இறக்குமதி கொள்கைகளை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. இறக்குமதியாளர்களோ அல்லது ஏற்றுமதியாளர்களோ வினைத்திறனான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக உள்ளனர். இறக்குமதியாளர்களோ ஏற்றுமதியாளர்களோ வினைத்திறனான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக உள்ளனர். அப்ப ஏன் எந்த நேரமும் அட்ஜஸ்ட் இப்ப இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரேட் சாமான்களை இறக்குமதியாளர்கள் முற்படினம் இல்லை. அப்ப அப்படியான பிரச்சனைகள் வரும்போது பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. அவ வினைத்திறனான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக உள்ளனர். பணத்தின் பெறுமதி மதிப்பிழக்கப்படும் அல்லது மதிப்பேற்றப்படும். இலங்கையை பொறுத்தமல்ல, இலங்கை ரூபாயின் பெறுமதி மதிப்பிழக்கப்பட்டு கொண்டு போகின்றது. இப்ப யுஎஸ் நாட்டை பொறுத்தமல்ல, அந்த நாட்டின் பெறுமதி மதிப்பேற்றப்பட்டு கொண்டு போகின்றது. அவ முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம். அப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் போட்ல பார்த்து கொண்டு போவோம். விலங்காட்டா சிவகுமார் சொல்லுங்க. சிவகுமார் கயக்கிறதுல ஏன் பிரச்சனையா இருக்கின்றதா? ரைட், நாங்கள் போர்ட்ல முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்தை கொஞ்சம் பார்ப்போம். நான் உங்களுக்கு முதலும் விளங்கப்படுத்தி இருப்பது தெரியாது. என்ன உங்களோட ஸ்பீக்கர் ஆஃப்ல இருக்கா? ரைட், அது பிரச்சனை இல்லை. முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்தை நாங்க சொல்றது மேனேஜ் அவ இலங்கையை பொறுத்த மட்டும் 1977 ஆண்டு ஓபன் எக்கனாமிக்கு கீழே நாணயம் மிதக்க விடப்பட்டதுக்கு என்ன, அது மேனேஜ் ஃப்ளோட்டிங் ரேட் ஆகத்தான், முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதமாகத்தான் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப அதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்ப பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இப்ப ஒரு யுஎஸ் டாலர் $90 50%, $95.25 என்று இருக்கு. அப்ப இது பையிங் ரேட் என்று சொல்லுவீங்க. இது வாங்கும் விலை, இது செல்லிங் ரேட், விற்கும் விலை. அப்ப வாங்கும் விலை விற்கும் விலை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 23ஆம் தேதி, போன வியாழன் 21ஆம் தேதி, வெள்ளி 22ஆம் தேதி. அப்ப சனி ஞாயிறுல இந்த விஷயம் நடக்காது. இந்த வியாழக்கிழமை இந்த 21ஆம் தேதி இலங்கையில மார்க்கெட்ல நாங்க ஒரு கரன்சி எடுப்போம், யூஎஸ் டாலர் என்று சொல்லுவோம். யூஎஸ் டாலர் கேள்வி கூடுதலாகவும் யூஎஸ் டாலர் நிரம்பல் குறைவாகவும் இருக்குன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் சொல்றது எக்ஸஸ் டிமாண்ட், மிகை கேள்வி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது இறக்குமதிக்கு தேவையான காசு கூடுதலாகவும்
ஏற்றுமதியால வந்த காசு குறைவாகவும் நிரம்பல் குறைவாகவும் இறக்குமதிக்கு தேவையான கேள்வி கூடுதலாகவும் யூஎஸ் டாலர் இருக்குமா இருந்தால் அது எக்ஸஸ் டிமாண்ட். இந்த எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கும் பொழுது அது என்ன விலை என்று பார்த்து இது வியாழக்கிழமை இந்த ரேட் இருக்கின்றது 21.10. உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். அப்ப இது மிக கேள்வியாக அமைஞ்சது என்றா வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ஒரு யூஎஸ் டாலர் இது வீக்கா அது எப்படி வீக் ஆமாண்டா 91 ரூபா 25 சதம் 96 ரூபா 50 சதம் என்று போய். அப்ப இங்க பாருங்க, இதுல 75% இலங்கை ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இங்க இன்னொரு 1 ரூபாய் 25 சதம் 1 ரூபாய் 25 சதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அப்ப இதுவே மிக நிரம்பலாக இருந்திருந்தால், அதாவது ஏற்றுமதியால வார காசு யூஎஸ் டாலர் கூடுதலாகவும் இறக்குமதிக்கு தேவையான யூஎஸ் டாலர் குறைவாக இருந்திருந்தால் இந்த ரேட்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ரேட் குறைவாக இருந்தது. உதாரணமாக ஒரு யூஎஸ் டாலர் 89 ரூபா 50 சதமாகவும் இங்கே 94 ரூபா 25 சதமாகவும் இருந்திருக்கு. அப்படி என்று சொன்னா இது இதோட ஒப்பிடும் பொழுது ஏறி இருக்கு. அது இந்த எக்ஸஸ் சப்ளை உள்ள நேரத்தில் இது அப்ப கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி இது மாற்றப்படும். இந்த ரேட் அடுத்த நாள் மாற்றப்படும். அப்ப இந்த ரேட் யார் தீர்மானிக்கிறோம்னு சொன்னா, முதல் நாள் இந்த வங்கிகளுக்கு எல்சி கேள்வி நிரம்பல் அந்த தொகைகளை எல்லாத்தையும் கொண்டு அடுத்த நாள் விடிய 8 மணிக்கு 8:30க்கு மத்திய வங்கியில ஒரு கமிட்டி இருக்கின்றது. அந்த மத்திய வங்கியின் கமிட்டிக்கு போகும். இன்றைக்கு எக்ஸஸ் டிமாண்ட் இருக்கா, எக்ஸஸ் சப்ளை இருக்கான்னு சொல்லி அந்த எக்ஸஸ் டிமாண்ட் எக்ஸஸ் சப்ளை எவ்வளவு வெயிட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் இது டிப்ரிஷியேட் ஆகும், இல்லாட்டா அப்ரிஷியேட் ஆகும். எக்ஸஸ் சப்ளை அப்ரிஷியேட் ஆகும், எக்ஸஸ் டிமாண்ட் டிப்ரிஷியேட் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த பையிங் ரேட் என்ன, செல்லிங் ரேட் என்ன? அப்ப சென்ட்ரல் பேங்க், இப்ப நான் உங்களுக்கு துணைநிலை கடன் வசதி வீதத்துக்கும் துணைநிலை வைப்பு வசதி வீதத்துக்கும் ஒரு ரேஞ்ச் ஒன்று போட்டு காட்டினேன். அதே மாதிரியான ஒரு ரேஞ்ச் தான் இங்கேயும் இருக்கின்றது, வேலை செய்கின்றது. அதாவது வணிக வங்கிகள் வாங்குற ரேட் 90.50, வணிக வங்கிகள் விற்கிறது 95.25. ஆனா மத்திய வங்கி தான் இதை அறிவிக்கும். மத்திய வங்கி என்ன சொல்லும், தான் சென்ட்ரல் பேங்க் தான் வேண்டுற டாலர் ரேட் 90.50 தான் காசை கொடுத்து டாலரை வேண்டும். தான் விற்கிற டாலர் ரேட் 95 ரூபாய் 25 சதம். அப்ப சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லும், இந்த ரேஞ்சுக்குள்ள கமர்ஷியல் பேங்க்ல ஃபங்க்ஷன் பண்ண சொல்லி. அப்ப சொல்லுவோம், ஒரு எக்ஸட்ரா கமர்ஷியல் பேங்க் எக்ஸட்ரா கமர்ஷியல், இப்ப நான் இதை அழிக்கின்றேன், அழிச்சு போட்டு எக்ஸட்ரா கமர்ஷியல் பேங்க் சொல்லும், நான் வாங்கும் விலை 91 ரூபா, விற்கும் விலை 95 ரூபா. ஒரு கஸ்டமர் நான் போறேன், எனக்கு டாலர் வேணும் என்று சொன்னா நான் வங்கிட்ட வேண்டும், வங்கிட்ட விற்கும் விலை 95 ரூபா. இது மத்திய வங்கி சொல்லி இருக்குது. மத்திய வங்கி சொல்லி இருக்கின்றது தான் விற்கிற விலை 95 ரூபாய் 25 சதம். அப்போ ஒரு வங்கி சொல்லுது, எக்ஸென்ட் வங்கி சொல்லுது, நான் 95 ரூபாய்க்கு விற்கின்றேன். அப்ப நான் என்ன பார்ப்பேன், அடை 95 ரூபாய்க்கு ஒரு டாலர்,
மத்திய வங்கிட்ட போனா 95 ரூபாய் 25%. அப்ப என்னாலும் 25% கூட கொடுக்கலாது. அப்ப நான் இந்த வங்கிட்ட வாங்க. அதே மாதிரி நான் டாலரை விற்க போறேன்னு சொல்லுவேன். டாலர் கையில இருக்கு, நான் விற்க போனா மத்திய வங்கி சொல்லும் 90 ரூபாய் 50% தான் உன்னட்ட வேண்டும். அப்ப இந்த எக்ஸல்ல வங்கி சொல்லி 91 ரூபாய்க்கு வேணும். அப்ப நாங்க நல்ல ரேட், நான் 91 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறோம். அப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், இந்த எக்ஸல்ல வங்கி சொல்லுது நான் 90 ரூபாய்க்கு உன்னட்ட வாங்குறேன், 95 ரூபாய் 50%, இல்லாட்ட 95 ரூபாய் 75% உன்னட்ட விற்பேன். அப்ப நான் போறேன் டாலரை வாங்குறதுக்கு, அவியல் விற்கிறது அந்த எக்ஸென்ட் வங்கி சொல்லுது நான் 95 ரூபாய் 75% நான் விற்பேன். நான் என்ன பாப்பேன், பேப்பர் ரைட். சென்ட்ரல் பேங்க் சொல்லுது 95 25க்கு தான் தான் விற்பேன். அப்ப நானே 50% கூட கொடுப்பேன் இந்த எக்ஸென்ட் வாங்கிட்டேன். நான் சென்ட்ரல் பேங்க்ல போய் வேண்ட வெடிக்கிடுவேன். அப்ப இந்த நிலை ஒருபோதும் ஏற்படாது. அப்ப இந்த எக்ஸென்ட் வங்கி இந்த ரேட்டை டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒருத்தரும் போக மாட்டேன்னு வேண்டாம், சென்ட்ரல் பேங்க் இருக்குது இந்த விலைக்கு விற்கிறது. அதே மாதிரி இந்த எக்ஸென்ட் வங்கி நான் டாலரை கொண்டு போறேன் விற்கும் பொழுது, இந்த எக்ஸென்ட் வங்கி 90 ரூபாய்க்கு என்னட்ட வாங்குது என்று சொன்னா நான் விற்க மாட்டேன். ஏன்னா மத்திய வங்கி இருக்கு 90 ரூபாய் 50% என்னட்ட வாங்குது. அப்ப நான் ஒரு டாலருக்கு 50% கூட சென்ட்ரல் பேங்க் வித்தா வேண்டலாம். ஆகவே இந்த ரேட்டுக்கும் ஒரு வங்கியும் விற்க போகாது. அப்ப சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுகின்ற இந்த ரேட்டுக்கு இடையில தான் எல்லா வங்கிகளும் தங்களோட ரேட்டை டிசைட் பண்ணி கொள்ளுவீங்க. ஒரு வங்கி 92 95 சொன்னா இன்னொரு வங்கி சொல்லும் 91 ரூபாய் 50%, 94 ரூபாய் 25% சொல்லும். மூன்றாவது வங்கி சொல்லும் 90 ரூபாய்க்கு நான் பண்றேன், இத 93 ரூபாய் 50%க்கு நான் உனக்கு விற்பேன். அப்ப இப்படி தங்களுக்குள்ள போட்டி போடும் பொழுது வாடிக்கையாளர்கள் நன்மை அடைவார்கள். வாடிக்கையாளர்களும் தெரிந்தெடுத்து ஒரு வங்கிட்ட போய் பிசினஸ் செய்வார்கள். இப்ப இந்த ரேட்டுகளோட ஒப்பிடும் பொழுது ஒரு வாடிக்கையாளர் இந்த வங்கிட்டு தான் போவான். இந்த வங்கிக்கு போனா சாரி 92 ரூபாய் போடும். இந்த வங்கிக்கு போனா 92 ரூபாய்க்கு நான் விற்கலாம், 93.50க்கு வேண்டாம். இந்த வங்கிக்கு போனா 94.25க்கு தான் வேண்டாம், 91.50க்கு தான் விற்கிறேன். அப்ப இந்த ரேட் நல்ல ரேட்டாக இருக்கும். இந்த ரேட்ல போய் அவர்கள் வேண்ட முயற்சிப்பார்கள். அப்ப இதுதான் அந்த பையிங் ரேட் செல்லிங் ரேட்டின் தாற்பயம். ஆனால் இப்ப இது மேனேஜ் ஃப்ளோட்டிங் ரேட்டுக்குள்ளதான் இந்த தியரி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட். அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட்ல இது பெருசா வேலை செய்யாது. அதாவது சென்ட்ரல் பேங்க் இப்படி அனௌன்ஸ் பண்றதுல அர்த்தம் இல்லை. அப்படி அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா அது ஒரு பெரிய பிரயோசனம் இல்லாத ஒரு வேலையாக இருக்க சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்ப இதுதான் அந்த தாற்பயம். அப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லுவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல், அதாவது அடுத்த நாள் விடைய ஒரு ரேட்டை சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணாது, வங்கிகளும் மார்க்கெட்டும் தாங்களாகவே ஒரு ரேட்டை டிசைட் பண்ணி கொண்டு போவதுதான் ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லப்படுகிறது. அதுக்காக முதல் நாள் நடந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக கேள்வி மிக நிரம்பலின் அடிப்படையில் இந்தியன் ரேட் டிசைட் பண்ணப்படும்.
ஆனா சென்ட்ரல் பேங்க் சொல்லாது இவ்வளவு ரேட்டுக்கு நீங்கள் வாங்க, இவ்வளவு ரேட்டுக்கு நீங்கள் எடுங்கொண்டு ஒரு கருத்தும் சொல்லாது. நீங்களே டிசைட் பண்ணி. அப்ப 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மட்டும் இந்த ப்ரீ ஃப்ளோட் தன்மை மேனேஜ் ஃப்ளோட் ரேட் இலங்கையில் அமலில் இருந்தது. 77 இருந்து 2000 ஆண்டு மட்டும், கிட்டத்தட்ட 23 வருஷம். பிறகு 2000 ஆண்டுல இருந்து இன்றைக்கு மட்டும் ஃப்ரீ ஃப்ளோட்டாக அது உள்ளது. ஃப்ரீ ஃப்ளோட்டாக உள்ளது என்று சொன்னால் அது வந்து திறந்த நாணய மாற்று வீதமாக இருக்கின்றது. திறந்த நாணய மாற்று வீதமாக இருக்கின்றது. அப்ப முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் என்ற என்னென்னா, இந்த முறையின் கீழ் நாணய மாற்று வீதம் திறந்த சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படும் எனினும் அரசாங்கத்தின் காலத்துக்கு காலம் உள்ள தலையீட்டினால் இந்த பணத்தினுடைய திறந்த சந்தை விலைகள் மாற்றமடையும். இங்கு நாட்டின் நாணய அதிகார சபை நேரடியாக வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையில் தலையிட்டு வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி விற்கும். இங்கு வேண்டுமென்றே ஒரு தூய அந்நிய செலாவணி சந்தையில் அரசாங்கமானது கேள்வி நிரம்பலை தலையிடுவதனால் இதை அழுக்கான விதக்கு நாணய மாற்று வீதம் எனவும் அடைபெறும். டர்ட்டி ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம் என்று சொல்லுகின்றோம். டர்ட்டி ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம். அப்ப நாங்கள் இந்த மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதத்துல நாங்கள் அடுத்த வகுப்புக்கு கொண்டு போவோம் என்ற இன்னொரு 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அப்ப இன்றைக்கு ஏதாவது ஆன்லைனில் நிற்கும் சிவகுமார் தான் நிற்கின்றீர்கள், ஏதாவது டவுட் இருக்கின்றதா சிவகுமார்? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்பீக்கர்ல? சரி, என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. ரைட், அது பிரச்சனை இல்லை. ஆகவே ஆனா இப்ப உங்களுக்கு இதுல கேள்விகள் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் நீங்க வேணுமெண்டா படிச்சு போட்டு அடுத்த இதுல நாங்கள் கேட்கலாம். அப்படி இல்லையென்று சொன்னால் நீங்கள் வந்து நாங்கள் இதுகளை முடிச்சு நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யும் நேரங்கள் இல்லாத ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இன்றைக்கு இதுல உங்களுக்கு கேள்விகள் வருகின்றது, அன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதை நீங்கள் தெளிவாக இன்றைக்கு இரவுக்கு இன்னொருக்கா இதை படிச்சு, ஏனென்றா நீங்கள் A லெவல் படிக்கும் பொழுது இதுகளெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததோ இல்லாட்டா படிச்சீங்களோ எனக்கு தெரியாது. அதால இதொருக்கா நீங்கள் தெளிவாக படிச்சு ஒருக்கா வீட்டுக்கொண்டு வாங்கோ. நான் வேகமாக போனேன்னு தெரியா. இன்றைக்கு மத்திய வங்கியல் படித்தோம், அதுக்கு பிறகு நாங்கள் சர்வதேச வியாபாரம் படித்தோம், சர்வதேச வர்த்தகம். அதுக்கு பிறகு நாங்கள் இப்பொழுது படித்தது வந்து வெளிநாட்டு நாணய மாற்று வீதம். அந்த வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தை நாங்கள் முடிக்காவிட்டாலும் அரைவாசி கிட்ட வந்துட்டோம். ஆகவே நாங்கள் அடுத்த கிளாஸ்ல அதை தொடர்ந்து கொண்டு அடுத்த டியூட்டோரியலை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்த்துவிட்டு அதோட எங்களுடைய தியரி சிலபஸ் முடிவடையும், நாங்கள் பாஸ் பேப்பருக்கு போகலாம். ஆகவே கேள்விகள் ஒன்றும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நான் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.